வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் கன்னியிலேருந்து செவ்வாய் ஷிஃப்ட் ஆகிறார். கன்னியில் புதன் உச்சமடைகிறார். சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன், சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷனில் இருந்து வெளியே வரும். ஸோ நிறைய மாற்றங்கள் இருந்த ஒரு மாதம் செப்டம்பர் மாதம். இந்த டிரான்சிஷன்லாம் என்ன பண்ண போகுது, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க போகுது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நான் கிளியராக கொடுக்குறேன். அடிப்படையில் உங்களோட ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையாவது நான் பாருங்கன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான காரணம், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் கன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குது, பரிவர்த்தனா, ஆட்சி இல்லை உச்சம், ப்ளஸ் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் முக்கியமாக கணிக்க வேண்டியது உங்களுடைய யோகங்கள் என்ன தசாப்தி எப்படி தெரிஞ்சுப்பீங்க. ஹாரோஸ்கோப் வேணும். ஹாரோஸ்கோப் டீட்டெயிலாக இல்லாதவங்க www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலும் அதை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசி. ராசிகளில் மேஷத்தை சேர்ந்த நீங்கள், எனக்கு தெரியும் சில விதமான வருத்தம், குழப்பம், அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. சரி, செப்டம்பர் மாதம் ஒரே ஒரு பாசிட்டிவான நியூஸை முதல்ல சொல்கிறேன். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன். நீங்கள் ஒருவேளை மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய லக்னநாதன். இந்த செவ்வாய் இந்த செப்டம்பர் மாதத்தில் மிட் ஆஃப் செப்டம்பர் 13ஆம் தேதி கரெக்டாக கன்னியிலிருந்து அவர் துலாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாரு. இதில் என்னங்க ப்ளஸ்ஸு? கன்னியிலேருந்து துலாத்தில் ஷிஃப்ட் ஆனால் எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன நடக்க போகுது? நடக்கும். செவ்வாய் உங்களுடைய மனசு, உங்களுடைய புத்தி, உங்களுடைய அறிவு, உங்களுடைய எமோஷன் இதெல்லாம் கேரி பண்ணுற ஒரு முக்கியமான பிளானட். ஸோ ஒர்க்கில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. வேலை மாற்றலாமா, வேலை இருக்குமா, வேலை போயிடுமா, பிஸ்னஸில் லாஸ் வருமா, கெயின் வருமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, செட் ஆகுமா, ஆகாதா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ட்ரபிள் சால்வ் ஆகுமா, இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து மேஷத்துக்கு அப்படி போயிட்டே இருக்குது. ஒரு குழப்பம் இருக்குது, இன்னும் நிறைய விஷயம் நிறைவேறல, ஒரு போராட்டம் இருக்குது, அதெல்லாம் புரியும். இப்போ செப்டம்பரில் என்ன அட்வான்டேஜ்னா மனசு கொஞ்சம் தெளிவடையுது. மனசு கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்னஸ், யாரையும் எதிர்பார்த்து நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு புத்தி வருது. எல்லாரையும் எதிர்பார்த்து டிபெண்ட் பண்ணி நிறைய செஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி ஒன்றுமே நடக்கல, நம்ம யாரும் டிபெண்ட் பண்ண வேணாம், நமக்கு நாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த செவ்வாய் வந்து உங்கள் மனசை ப்ரிப்பேர் பண்ணும். சரி, இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லட்டுமா? இது வரைக்கும் அந்த செவ்வாயும் சனியும் நேர்கோட்டில் பார்வையை பார்த்துட்டு, ஏற்கனவே 7 சனியில் சனி 12ஆம் இடம், அப்போ நேர்கோட்டில் அந்த பார்வை பதிஞ்ச உடனே சனி ஏகப்பட்ட தொல்லையை போய் செவ்வாயை கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து அப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பட் மேஷத்துக்கு இன்னும் சனி 12th ஹவுஸில் இருக்குது. அது கொடுக்குற சின்ன சின்ன தொய்வுகள், சின்ன சின்ன தொந்தரவுகள், சின்ன சின்ன டிலே எல்லாம் பண்ணும். ஆனால் செவ்வாயை இப்போ குரு பார்வையில் உள்ள வருவார். ஸோ செவ்வாய் 13 செப்டம்பரில் உங்களுக்கு துலாத்தில் வந்த உடனே குரு பார்வை வந்து செவ்வாய் மேலே விழுது. இந்த குரு பார்வை செவ்வாய் மேலே விழுந்த உடனே கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ண வைக்கும். உங்களை சுற்றி என்ன நடக்குதோ நடக்கலையோ, உங்களை சுற்றி உங்களுக்கு பணம் வருதோ வரலையோ, உங்களை சுற்றி எல்லாரும் உங்களுக்கு துணையாக இருக்காங்களோ இல்லையோ, பட் நீங்கள் இண்டிபெண்ட்டாக பிறக்கிறீங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக நிம்மதியாக சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டு நல்ல வேலை செஞ்சு ஒரு ஆனந்தமாக வாழ்கிற அந்த ஒரு நாளே ஒரு திருப்தியான நாள். அது செவ்வாய் மேலே குரு பார்வை எழுதுனால டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் 13ஆம் தேதிக்கு பிறகு அந்த சேஞ்சஸை கொண்டு வரும். இதெல்லாம் நான் பாசிட்டிவ் சைடில் சொல்லிட்டேன். இப்போ மேஷராசிக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, இந்த வேலை விஷயம்லாம் எப்படி போக போகுது, இந்த வாழ்க்கையில் வந்து உயர்வு எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இதே மாதத்தில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது சூரியனும் ஷிஃப்ட் ஆகிறார். மேஷத்துக்கு முக்கியமான ஒரு பிளானட் வந்து சூரியன். சூரியன் தான் உங்களுடைய அறிவு, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய பதவி, உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய வில் பவர், உங்களுடைய ஹெல்த் எல்லாத்துக்கும் சூரியன் மெயினான பிளானட். அவர் வந்து செப்டம்பரில் 17ஆம் தேதி அவர் வந்து ஷிஃப்ட் ஆகி, அதாவது கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகி போன மாதம்லாம் கொஞ்சம் ட்ரபிள் கொடுத்துருந்தாலும் செப்டம்பரில் ஒரு ஆஃப் வரைக்கும் அது ட்ரபிள் கொடுத்தாலும் கூட திரும்ப அந்த சூரியன் வந்து ஷிஃப்ட் ஆகும் 17 செப்டம்பர்லேருந்து. அப்போ அந்த சூரியன் யாரோட கன்ஜெக்ஷன் ஆவார்னு பார்க்கணும். அட்வான்ஸாக 14th அன்றைக்கே புதன் ஆல்ரெடி உச்சத்துக்கு வந்துடுறாரு. புதனோட சூரியன் சேர்றது சூரியனுக்கு ஒன்றும் கெடுதல் கிடையாது. அது புதன் வேணால் சம்டைம் அஸ்தங்கம் ஆகும், ஆனால் சூரியனுக்கு அது கெடுதல் கிடையாது. இப்போ சனி சூரியன் பார்வை வந்துடும். சரி, நீங்கள் ஒன்று கேட்பீங்க, கேதுவோட தப்பிச்சு சனிக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரா? கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படிதான் வச்சிங்களேன். கேதுகிட்டேருந்து சூரியன் வந்து தன்னோட சக்தியை முழுசாக இழக்குது. சனியோட சூரியன் பார்வை பரிவர்த்தனை பண்ணும்போது ஒரு ப்ரெஷரை வந்து அது ஃபேஸ் பண்ணுது. ஒன்றை வந்து ஃபேஸ் பண்ண முடியும், அதை ஹேண்டில் பண்ண முடியும், அதை டேக்கிள் பண்ண முடியுங்கிறது இப்போ சூரியன் சனி காம்பினேஷன் 17 செப்டம்பர்லேருந்து. இதுக்கு முன்னாடி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னை ஏதோ போட்டு அழுத்தி இருக்குன்னு சொன்னது தான் கேது சூரியன் காம்பினேஷன். வித்தியாசம் இருக்குது, ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சரி, இது பரவாயில்லன்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். இந்த வேலை, வாழ்க்கை, மாற்றம், இது நடக்கும், அது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இதை முயற்சி பண்ணலாம், வீடு வாங்கிடலாம், அது பண்ணலாம், எல்லாம் மைண்டில் இருந்தாலும் நீங்கள் எல்லா ட்ரான்சிஷனும் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கரெக்டாக 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறார். இப்போ சுக்கிரனோட ஸ்கோர் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், ஒரு வரன் பார்க்குறீங்க, வரன் தேடுறீங்க, குறிப்பாக நீங்கள் ஆணாக இருந்து ஒரு பெண்ணை தேடுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ஒரு நல்ல பெண் கிடைக்குமா, அந்த சமயம் அந்த லக்கை கொடுக்குமா, இது எல்லாம் நடந்து முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்? சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன். அப்போ சுக்கிரன்னா ஒரு லைட், ஒரு ஒளி, ஒரு வைரக்கல்லை நீங்கள் கையில் போட்டால் அது ஜொலிக்கும். ஆனால் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆச்சுன்னா அந்த ஒரு தோஷமான வைரக்கல்னா ஒரு கருப்பு புள்ளி இருக்குது, ஒரு உடைஞ்சிருக்குன்னா அதுதான் கேது சுக்கிரன் காம்பினேஷன். ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், அது நடக்கும், ஹாப்பியாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா போகும், சண்டை சச்சரவு இல்லாமல் போகும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் என்ன சொல்ல முடியும்? ஃபேமிலி ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு, மனைவியோடு இருக்கீங்க. பட் ஆனால் ஃபேமிலியில் வந்து ஏதோ ஒரு புகை மூட்டை அப்படி ஸ்டார்ட் ஆகுது. இந்த சமயத்தில் தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம். சிம்பிள். நிறைய இந்த சமயத்தை ஒன்றா சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, வெளியே டூர் போகிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் சுக்கிரன் கேதுவுடைய காம்பினேஷனை கொடுக்கக்கூடிய ரிசல்ட். பணம், ஒரு பொருளாதாரம் சம்பாதிக்கிறது என்ன வரும்ன்றது தெரியல. ஏன்னா 12ல் சனி, 3ல் குரு, சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன். சம்பாதிக்கிறது என்னங்கிற ஸ்டேட்டஸை விட்டுருவோம், செலவு வந்துகிட்டே இருக்கும். இந்த செலவு வந்து 12ல் இருக்கிற சனி வீணான செலவு கொஞ்சம் கொடுக்கும், 3ல் இருக்கிற குரு தேவையான செலவை கொஞ்சம் கொடுக்கும், 5ல் சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் உங்களுக்கு மற்றவங்களுக்காக நீ செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இதை மாதிரி கலந்து இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? எப்படி இது வந்து தப்பிக்கிறது? எப்படி நான் செலவை வந்து நல்லபடியாக நடத்தணும்னா நான் என்ன பண்ணுறது? சின்சியராக ப்ரே பண்ணுங்கள். கொஞ்சம் பிறருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான தர்மம் பண்ணுங்கள். உங்கள் செலவு நல்ல செலவாக போய் முடியும். சரி, அடுத்த மேட்ருக்கு வந்துடுவோம். படிப்பு. நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் மேஷராசி. எனக்கு எப்படி இருக்குது? எப்படி எனக்கு வந்து பாசிட்டிவாக எல்லாமே நடக்குமா? ரிசல்ட்ஸ் எல்லாம் சூப்பராக வருமா? உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். புதன் வந்து உச்சமடைவர், அதுவும் 6ஆம் இடத்துல. இந்த 6ஆம் இடத்துடைய சீக்ரெட் என்ன? 6க்குடையவன் 6ஆம் இடத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் அப்போ என்ன அதோட லாஜிக்னா விபரீத ராஜ யோகம். போட்டின்னு வந்துட்டா உங்களோட அறிவாளி ஒருத்தன் வருவான், உங்களோட திறமசாலி ஒருத்தன் வருவான். நீங்கள் மட்டும் தான் படிச்சிருப்பீங்க, நீங்கள் மட்டும் தான் பெஸ்ட்டு, நீங்கள் தான் டாப்னு நீங்கள் நினச்சிக்க முடியாது. ஏன்னா போட்டின்னு வந்துட்டா 100 பேரை சந்திக்கிறீங்க, 100 பேருக்கு 100 விதமான திறமை இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்கள் ராசிக்கு வந்து ஏதாவது பிளானட் இருக்கணும். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, செவ்வாய் ராசிநாதன் நல்ல பலமாக இருக்கார், குரு பார்வை பெற்றிருக்கார், தெளிவு இருக்குது, புத்தி தெளிவு இருக்குது. இந்த பக்கம் புதன் உச்சமாக இருக்கிறதுனால அந்த புதன் உங்களுக்கு இந்த முறை விபரீத ராஜயோகத்தை கொடுக்குறார். விபரீத ராஜயோகத்தை எப்படி கொடுப்பார்? எத்தனை பேர் போட்டியாளர் வந்தாலும் உங்களுக்கு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஜாஸ்தி ஆகும். எப்படி ஆகும்னா, இவங்கள விட நான் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும், இவங்களோட நான் பெஸ்ட்டாக அந்த எக்ஸாமை நான் எழுதணும், அட்டன் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ண சொல்லி உங்களை நீங்கள் அப்படியே எக்யூப் பண்ணி உங்களை நீங்கள் டெவலப் பண்ணி உங்களை நீங்கள் இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ். அதுதான் இது. அந்த பாசிட்டிவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதிர்ஷ்டத்தை விட இது திறமையை உண்டாக்குற நேரம் புரிஞ்சுங்க. ஒரு பெண்ணா, ஒரு இல்லத்தரசியா, ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் ஒரு ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுறீங்க, குழந்தைங்களை பார்த்துக்கிறீங்க, இப்போ மாமனாரை பார்த்துக்கிறீங்க, மாமனாரை பார்த்துக்கிறீங்க, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறீங்க, ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் மற்ற மெம்பர்ஸையும் பார்த்துக்கிறீங்க, டேக் கேர் பண்ணி உங்கள் ஃபேமிலியும் பார்க்குறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, ரொம்ப ஒரு மாதிரி பிஸி ஷெடியூலில் லைஃப் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதம் நான் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னா, சுக்கிரன் தான் ஒரு இல்லத்தரசி, ஒரு பெண், ஒரு திருமதி, ஒரு திருமணமான ஒரு குடும்ப தலைவி அப்படின்னு சொன்னால் அது சுக்கிரன். அந்த சுக்கிரன் இந்த மாதம் மேஷராசியை சேர்ந்தவங்களுக்கு கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால இந்த முறை இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில், அதுவும் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு மூட் அவுட்டாக தெரியும். சம்டைம்ஸ் வந்து எல்லாரும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு தோணும், சம்டைம்ஸ் நம்மளை வேல்யூவே பண்ணலையான்னு நமக்கு தோணும். அதுதான் மேஷராசிக்கு இந்த மாதம் அந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடிய ரிசல்ட். இதெல்லாமே எமோஷ்னலாக தான் வரும். இதெல்லாம் நிஜமாவே அவங்க அப்படி திங்க் பண்ணுறாங்களா இல்லையான்றது வேறு, நிஜமாவே உங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றது வேறு. ஆனால் உங்கள் மனசில் அப்படி உங்களுக்கு தோணும். அதை தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப் கிட்ட போய் சண்டை போடாதீங்க, அதை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பேட் மூடு வருதா, தனியாக இருங்க, டெம்பிள் போங்க, மெடிடேட் பண்ணுங்கள். இல்லைனா இது வந்து நமக்கு வந்து நிலையாக இருக்காதுன்னு சொல்லி செல்ஃபாக உங்களை நீங்களே செல்ஃபாக காம்ப்ரமைஸ் பண்ணி இதை கிளென்ஸ் பண்ணி இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க.
பட் அதை வந்து அந்த மூட் அவுட் டைமில் போயிட்டு தேவையில்லாமல் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா அந்த மாதிரி வரும். அதான் கேது சுக்கிரன் கன்ஜெக்ஷன். அதில் கொஞ்சம் டேக் கேர் பண்ணி. ஹெல்த் ஆரோக்கியம் நான் சொல்லிடுறேன். மேஷராசி நான் சொல்லிட்டேன். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி வந்துருச்சு. 7.5 சனி 12 தான் இருக்காரு. இப்போ லாஸ்ட் மந்தில் வந்து சனி செவ்வாய் பார்வையில் இருந்தது. இப்போ செவ்வாய் விலகி இருக்கு, குரு பார்வை வந்து எல்லாம் ஓகே. ஆனாலும் அந்த சனி 12th ஹவுஸில் இன்னும் இருக்கு. இது வந்து எப்போ வேணாலும் நீங்கள் அலட்சியமாக என்னைக்கு இருக்கீங்க, நீங்கள் என்னைக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, அன்றைக்கி தான் உங்கள் பொருள் தொலையும், அன்றைக்கி தான் கீழே விழுவீங்க, அன்றைக்கி தான் அடிப்படும், அன்றைக்கி தான் நோய் வரும். எப்போ நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, எப்போ நீங்கள் கவனக்குறைவாக இருக்கீங்க, உடனே ஒருத்தர் கேட்பார், கேர்லெஸ்ஸாக இருந்தால் எல்லா நாளும் நடக்கிறது சகஜம் தானே. கரெக்டு தான். ஒரு நல்ல நேரம் நடக்கும்போது ஒருத்தர் கவனக்குறைவாக இருந்தால் கூட ஒருத்தர் ஒரு பொருளை மிஸ் பண்ணால் கூட திருப்பி வந்து சேர்த்துரும். அதான் நல்ல நேரம். அந்த நேரம் வந்து நம்மளை வந்து தொலைக்க விடாது. அந்த நேரம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒரு சக்தி உருவாக்கும். இந்த நேரம் எப்படி இதுன்னா, இது நான் வந்து கெட்ட நேரம்னு சொல்ல மாட்டேன். இது வந்து சவால் நிறைந்த காலம், உங்களை சோதிக்கும் காலம். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த சோதிக்கும் காலத்தில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா அது நல்ல சோதனையை கொடுத்து வேதனையை கொடுக்கும். அதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு இடம் கொடுக்காது. மொத்தத்தில் மேஷராசி செப்டம்பர் மாதம் செவ்வாய் உங்கள் அறிவு, உங்கள் திறமை, உங்கள் மூளை, உங்கள் புத்தி, உங்களோட சிந்தனை பரவாயில்ல. மீதி விஷயங்கள்லாம் உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் எனக்கு அவங்க எப்படி பண்ணணும், எனக்கு இவங்க எப்படி பண்ணணும், எனக்கு இவங்க எப்படி நடந்துக்கணும், எனக்கு அவங்க அப்படி கொடுக்கணும், என்னை இவங்க இப்படி தாங்கணும், இப்படி பார்த்துக்கணும், இப்படி அன்பு காட்டணும், இப்படி அது நடக்கணும், இது நடக்கணும், இதெல்லாம் வேண்டாம். எது நடக்கணும்னு அன்றைக்கி நடக்கணும்னு விதி இருக்கோ அது கடவுளுடைய தீர்மானம். அதை மட்டும் மனசில் நினச்சிட்டு நீங்கள் பாட்டில் போயிட்டே இருங்க. வாழ்த்துக்கள். ரிஷபராசி. ரிஷபராசி வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட நிறைய மாதங்கள் வந்து சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பட் இந்த மாதம் செப்டம்பரில் ரொம்ப கூர்ந்து கவனிங்க. ஏன்னா நான் வந்து சில விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரிஷபராசியில் ரிஷப லக்னத்தை சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய லக்னநாதன் சுக்கிரன் தான் அழகு, சுக்கிரன் தான் இளமை, சுக்கிரன் தான் பாசிட்டிவ் எனர்ஜி, சுக்கிரன் தான் ஃபேமிலி, சுக்கிரன் தான் இன்டிமிசி, சுக்கிரன் தான் வந்து லவ், கேர், ஆப்போசிட் ஜெண்டருடைய அட்ராக்ஷன் எல்லாமே சுக்கிரன் தான். சுக்கிரன் இல்லாமல் ஒரு மனித இனம் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அது கடந்து செல்லவே செல்லாது. எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுன்னு நான் சொல்கிறேன். இப்போ சுக்கிரனா ஒரு பெண்ணுன்னு கூட எடுத்து, ஒரு பெண் இல்லாத இந்த உலகம் இயங்காதுன்னு வச்சிங்களேன். தாய், மகள், மனைவி, எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி. இப்போ சுக்கிரனா ஒரு பெண். ரிஷபம் அப்படின்னா அது ஒரு பெண்ணை குறிக்கிறது. சுக்கிரன். ஏன் இதை நான் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, இந்த மாதம் செப்டம்பரில் உங்களுக்கு டிரான்சிஷன் எப்படி நடக்க போகுது தெரியுமா? ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து 14th of செப்டம்பரில் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறார். அது 4th ஹவுஸில் 4ஆம் இடம். இப்போ 4ஆம் இடம்னா என்ன எடுத்தோடனே ஒரு மாதிரி இருக்கா, பயப்படாதீங்க. இது ஜாப்ல ட்ரபிள் பண்ணல. இது ஏன் ஜாப்ல ட்ரபிள் பண்ணலாம்? சனி அங்கே ஆல்ரெடி வகரத்தில், அது வார்டில் 11th ஹவுஸை கிளியராக இருக்குது. ஜாப்ல ட்ரபிள் பண்ணல, வேலையில் ட்ரபிள் பண்ணல, இன்கமில் ட்ரபிள் பண்ணல, வேறு எந்த பிரச்சனையும் இது பண்ணல. ஸோ கரியர் பாயிண்டில் அது கிளியராக இருக்குது. பட் ட்ரை பண்ணுறது வேறு ஏதாவது புதுசாக சேஞ்ச் பண்ணணும், ட்ரை பண்ணணும், ஜாயின் பண்ணணும், வாங்கணும், இதெல்லாம் தள்ளி போட்டுடலாம். இதெல்லாம் வந்து ஃபேவராக இருக்காது. ஸோ அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஜாபில் இருக்கீங்க, பிஸ்னஸில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கீங்க, எல்லாமே ஓகே. பட் சம்திங் டு ஸ்டார்ட் நியூ, அது வந்து இந்த மாதம் வந்து செப்டம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதுவும் நான் சொல்கிற மாதிரி 14th of செப்டம்பரில் இருந்தால், ஒருவேளை பிஃபோர் 14th இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். 14th of செப்டம்பர்லேருந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து இந்த செப்டம்பரில் கொஞ்சம் தள்ளி போடலாம். அது ஏற்கனவே செய்கிற வேலையிலையோ ஏற்கனவே இருக்கிற வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, நான் கிளியர் பண்ணிடுறேன். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறதுனா அந்த சுக்கிரன் என்ன தான் பண்ணோம், ஏதாவது சீரியஸாக ஏதாவது பண்ணுமா? நம்ம எல்லா பிளானட்டையும் பார்க்கணும். குரு 2nd ஹவுஸில், இன்கமில் பிரச்சனை இல்லை, ஃபேமிலி ஓகே, அது பாட்டில் போயிட்டுருக்கு, அது பாட்டில் வருமானம் வந்துட்டுருக்கு, அது பாட்டில் குடும்பம் நடந்துகிட்ருக்கு, எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டாக பரவாயில்ல, புதன் உச்சத்துக்கு வந்துடுறார். உங்களுக்கு வந்து 14th செப்டம்பரில் வந்து புதன் வந்து எக்ஸால்டடு, 5 புத்தி, 5 கெட்டிக்காரத்தனம், 5 இன்டலெக்சுவல் ஐடியாஸ், 5 கிரியேட்டிவிட்டி, சினிமா, கதை, கற்பனை, கலை உலகம், கிரியேட்டிவிட்டி. புதன் உச்சத்துக்கு வர்றாரு, ஏதோ ஒரு ஐடியா கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது செவ்வாய். மெயினாக இது வரைக்கும் 5th ஹவுஸில் இருக்குது, அது ஒன்றும் பேடான பொசிஷன் இல்லை. இப்போ 6th ஹவுஸில் செவ்வாய், 6ல் செவ்வாய். இப்போ 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வர்றது எதிரிகள், எதிர்ப்புகள், கடன்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு மெயினாக ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு மாதம். பட் இருந்தாலும் நான் இதை அடுத்தடுத்து சொல்லும் போது உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். செவ்வாய் 6, இந்த பக்கம் புதன் உச்சம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஃபேவராக இருக்குது. இப்போது அடுத்தது நம்ம பார்க்குறது சூரியன்.
16th of September வரைக்கும் சூரியன் கேது கன்ஜெக்ஷன் 4th ஹவுஸில், அப்படியே அங்கே 4லேருந்து 5க்கு வந்து சூரியன் ஷிஃப்ட் ஆகிடும். மறுபடியும் புதனோட கன்ஜெக்ஷன் ஆகும். லார்ட் ஆஃப் 4 அண்ட் லார்ட் ஆஃப் 5 கன்ஜெக்ஷன் ஆகும். இந்த கன்ஜெக்ஷனும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஸ்கோர் தான் கொடுக்குது. சூரியன் புதனுடைய கன்ஜெக்ஷனும் உங்களுக்கு பாசிட்டிவான ஸ்கோர் தான் கொடுக்குது, நெகட்டிவ் இல்லை. ராகு கேது செக் பண்ணி பார்த்தா ராகு 10ல் பாவகிரகமான ராகு அதை குரு பார்க்குறாரு. அந்த வீட்டுக்கு அதிபன் சனி, அது 11ல் இருக்கு. ஸோ 11ல் சனி, 10ல் ராகு, 10ல் இருக்கிற ராகு குரு பார்வை விழுது. குரு ஆல்ரெடி ரிஷபத்துக்கு 2nd ஹவுஸில் எல்லாமே ஃபேவராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், பணம், வீடு, குடும்பம், வாகனம், சொத்து, சேர்க்கை, முன்னேற்றம், படிப்பு, ஒரு ஸ்டூடெண்ட்டாக பிரயாணம் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் சுக்கிரன் மட்டும் 14th of September உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்குது. பட் இந்த கன்ஜெக்ஷன் என்ன மெசேஜை கொடுக்குது? கேது என்றால் என்ன, சுக்கிரன், இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு 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 விளக்கத்தை கொடுத்துட்றேன். சுக்கிரன் வந்து ஒரு வைரக்கல் நினச்சிங்க, ஒரு டைமண்ட் நினச்சிங்க, ஒரு லைட் நினச்சிங்க, ஒரு ஒளி, ஒரு தீபம், ஒரு விளக்கு, ஒளி கொடுக்குற ஒரு கோல் இது சுக்கிரன். சுக்கிரன் வந்து ஒரு பிரகாசிக்கும். சுக்கிரன் ஆதிக்கத்தில் உள்ளவங்களே ஒரு பிரகாசமாக இருப்பாங்க, ஒளியாக இருப்பாங்க, ஒரு அழகாக இருப்பாங்க, ஒரு ஈர்ப்பாக இருப்பாங்க, ஒரு ஒளியாக இருப்பாங்க, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் எப்பவுமே வந்து ஒரு திங்கிங்கே ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சுக்கிரனுக்கு கேது வந்து எப்பவுமே முடிவுரை எழுதுறவர். முடிவுரைன்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு பிறவியே இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், பிறவியே வேண்டாம், அதான் கேது. எனக்கு ஒரு விஷயத்தில் ஆர்வமே இல்லை, எனக்கு வேணவே வேணாம், அதான் கேது. எனக்கு என் சொத்து வேணாம், என் சொந்தம் வேணாம், எனக்கு யாரும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், அதான் கேது. கேது என்றால் எனக்கு எதுவும் வேண்டாம். கேதுக்கு தலை கிடையாது. தலை இருந்தால் மூளை இருக்கும், மூளை இருந்தால் சிந்திக்க வைக்கும், கண் இருந்தால் பார்க்க வைக்கும், ஆசைப்படும், காது இருந்தால் கேட்கும், ரசிக்கும், நாக்கு இருந்தால் ருசிக்கும், மூக்கு இருந்தால் முகரும். அது வந்து சந்தோஷமாக அந்த ஸ்மெல்லை வந்து இன்ஹேல் பண்ணி அதை ஹாப்பினஸை கொண்டு போயிடும். அப்போ நம்மளுடைய புலன்கள் எல்லாமே இந்த தலையில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. கண், காது, வாய், மூக்கு, மூளை, மெய் உணர்வு. அப்போ இந்த கேது வந்து இந்த உணர்வுகள்லாம் அடக்கும், இல்லைனா உணர்வுகள்லாம் கெடுக்கும், இல்லை உணர்வுகளுக்கெல்லாம் எல்லையை கடந்து கொண்டு போகும். அவ்வளோதான், இது ஒன்றும் இல்லை. நீ பார்த்தது நிஜம் இல்லை, நீ கேட்டது நிஜம் இல்லை, நீ ரசித்தது ருசித்தது எதுவும் நிஜம் இல்லை, நீ சிந்திச்சது எதுவும் நிஜம் இல்லை, எதுவும் நிஜம் இல்லை, எல்லாமே மாய், எல்லாம் போலி, எல்லாம் ஒரு காலத்தை இல்லை அப்படிங்கிறது தான். நத்திங் தான் வந்து நிரந்தரம். நத்திங் இஸ் பர்மனெண்ட். ஸோ அது மாதிரி நம்ம எங்கேருந்து வந்தோம்? நம்ம நத்திங்லேருந்து தான் வந்தோம், திருப்பி நத்திங்கே போயிடும். அந்த மாதிரி தான் அதான் கேது. இப்போ கான்செப்டாக புரிஞ்சுப்பீங்க. சுக்கிரன் உலகத்தில் உள்ள அனைத்து ஆசா பாசங்களுக்கும் அதிபதி. என் குடும்பம், என் மனைவி, என் மக்கள், என் மகன், என் மகள், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் அண்ணன், என் தம்பி, எங்கள் அக்காள், அப்படிங்கிற மாதிரி எல்லா உறவையும் நேசிக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளானட் தான் சுக்கிரன். கேது எதையுமே வேண்டாம், எதையுமே நிலையில். உங்கள் அப்பாவாக இருந்தானா, எங்கள் அப்பாவாக இருந்தால் எல்லாம் ஒன்று தான். யார் யாருக்கு அப்பா? இந்த ஜென்மத்தில் அப்பா, அடுத்த ஜென்மத்தில் அவர் யாரோ, நீங்கள் யாருக்கோ பிறக்க போகிறீங்க, முன் ஜென்மத்தில் யாருக்கோ. இதான் கேது, ஞானம், ஃபிலாசபி. அப்போ இந்த கன்ஜெக்ஷன்ஸ் என்ன சொல்லுது? இந்த கன்ஜெக்ஷன்ஸ் வந்து சுக்கிரன் அண்ட் கேது வந்து தொடர்பு கொண்டு 4ஆம் இடத்துல இருக்குன்னு சொன்னோம்னா திடீர்னு ஒரு வெறுமையான ஒரு மனநிலை வரும். திடீர்னு உங்களுக்கு ஒரு வெறுமையான, நம்ம யாருக்காக வாழணும், நமக்கு யார் இருக்கா, நம்ம என்ன தான் விழுந்து விழுந்து வேலை செஞ்சு கொடுத்தாலும் இவங்கெல்லாம் நம்மளை துளி கூட மதிக்கலை. ஒரு இல்லத்தரசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? நம்ம எதுக்காக நம்ம இப்படி மெனக்கெட்டு உயிரை கொடுத்து இவங்களெல்லாம் காப்பாற்றணும், நம்ம ஏன் நம்ம கணவரை இப்படி கவனிக்கணும், இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு தோணும். ஆணாக இருந்தீங்கன்னா, ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளை யாரும் வேல்யூவே பண்ணலையே, நம்ம மனுஷனாகவே மதிக்கலையே, நம்ம ஓடி ஆடி சம்பாரித்து இந்த குடும்பத்தை இப்படி காப்பாற்றுறோம், தாங்குன்னு தாங்குறோம், உழைக்கிறோம், நம்மளை மதிக்கவே இல்லையே, நமக்கு உண்மையான அன்பு காட்ட ஆளே இல்லை போல, நம்ம அம்மாவே நம்மளை வெறுக்கிறாங்களே, நம்ம அப்பாவே எப்படி பேசுகிறாரு, என் மனைவியை எப்படி பேசுகிறாங்களே, என் கணவனை எப்படி பேசுகிறாரு, என் பிள்ளையே என்ன மதிக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுமை. இதுதான் அந்த கன்ஜெக்ஷன் பண்ணும். ஏன் அது அந்த வெறுமையை கொண்டு வருது? சுக்கிரன் வந்து லார்ட் ஆஃப் 1, ராசிநாதனா எமோஷனு, லக்னநாதனா மூளை, சிந்தனை. அப்போ இந்த வெறுப்பான மனநிலை வரும்போது நீங்கள் வந்து அதை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை நீங்கள் யாரையாவது ரொம்ப நம்பியிருந்தீங்கன்னா அங்கெல்லாம் போய் இதை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்து காட்டிக்கிட்டு அதெல்லாம் இப்படியா இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் ட்ரை பண்ணுறதை விட, நான் ஏற்கனவே சொன்னேன், கேது தான் எண்டு கார்டு, அவர் தான் முடிவுரை எழுதுவர். அப்போது கேது முடிவுரை என்றால் நாம் வந்து வாழ்க்கையில் மறைந்த பிறகு எங்கே போகிறோம்? நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம வந்து வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அதோட நம்மளை அடக்கம் பண்ணுறாங்க, இல்லை எரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம சொர்க்கமோ நரகமோ நம்ம பாவ புண்ணியத்தை பொறுத்து. இப்போ இந்த மாதம் வந்து கேது சுக்கிரன் கன்ஜெக்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நடைமுறையில் ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறீங்க,
ஆனால் இந்த மாதம் மனநிலை இப்படி பாதிக்கிற மாதிரி வருது 14th of செப்டம்பர்லேருந்து. தெய்வமே கதி, இறைவனே நமக்கு வழி, கடவுள் தான் நமக்கு நிரந்தரம், இந்த உறவுகள் எல்லாம் ஒரு போலியானதுன்னு தோணுச்சுன்னா, அப்படி ஏதாவது சங்கடமான சமாதானம் இல்லாத மன உணர்வுகளை தூண்டிவிட்டால், யாரோ நமக்கு நம்ம நம்புறவங்களே இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, நம்ம நம்புறவங்களே இப்படி ஏமாற்றிட்டாங்க, பணம் கொடுக்கல, அது பண்ணல, இது பண்ணல, என்ன நடந்தாலுமே நீங்கள் நேராக உங்களுக்கு மேலே உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு சக்தியை நோக்கி நீங்கள் போங்க, பிரார்த்தனை செய்யுங்க, அமைதியாக மெடிடேஷன் பண்ணுங்க, அமைதியை தேடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோபதாப ஆசை, அதில் உள்ள எதிர்பார்ப்பு, இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து அதை சரி செய்ய பாருங்கள். இந்த மேட்டர் சால்வ் ஆகும். இதுதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. வாழ்த்துக்கள். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் வந்து பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் முதல்ல பாசிட்டிவ் சைடெல்லாம் பார்த்துடலாம். பாசிட்டிவ் சைடில் வந்து 14th of செப்டம்பரில் புதன் உச்சமாகிறார். புதன் வந்து உச்சத்துக்கு வரார், முழுமையான தன்னுடைய சக்தியை வந்து உணர போகிறார்னு அர்த்தம். ஸோ மிதுனத்தில் பிறந்த நீங்கள், மிதுன ராசியில் மிதுன லக்னத்தை சேர்ந்த நீங்கள், புதன் உச்சமாயிட்டாரா, புதன் தான் புத்தி, புதன் தான் கம்யூனிகேஷன், புதன் தான் வந்து ஒரு விஷயத்தை ஒரு டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணுறது, ஒரு சேல்ஸ், ஒரு மார்க்கெட்டிங், ஒரு டீச்சிங், ஒரு பேங்கிங், ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். புதன் தான் வந்து ஒரு டெக்னிக்கல் பிளானட். எதை எப்படி சரியாக பண்ணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படி சரியாக பண்ண வைக்கும், அதுதான் புதன். ஸோ மிதுனம் ராசியை சேர்ந்த நீங்கள், உச்சமான இந்த புதன், நம்ம முதல்ல இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் எடுத்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் சைடில் புதன் பார்வையில் சனி, சனி பார்வையில் புதன். அப்போ புதன் வந்து உங்களுக்கு மூளை, அறிவு. சனி வந்து உங்களுக்கு ஒரு 10th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு. இப்போ 10th ஹவுஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய ஜாப், உங்கள் ப்ரொஃபஷன், உங்கள் கரியரில். அப்போ புதன் பார்வை வந்ததுன்னா, சனி பார்வை இங்கே விழுந்தால் ரெண்டும் வந்து இந்த பார்வையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும், பார்வை பரிவர்த்தனைன்னு சொல்கிறோம். புதன் வந்து வேகத்துக்கு அதிபதி, சனி வந்து மந்தமான ரிசல்ட்டுக்கு அதிபதி. வக்ரமடைகிறார், வக்ரமடைஞ்சா வேகம் ஆகிறார். இப்போ புதன் பார்த்து சனி அங்கே இருக்க என்ன நடக்க போகுது, வேலையில் மாற்றம் வேணும், ஃபீல்டை மாற்ற, அதை மாற்றி, இதை மாற்றி, எதாவது மாற்றி பண்ணி பார்ப்போம். அதுக்கு இந்த முறை ரிசல்ட்டை கொண்டு வர மாதிரியான புதன் தான் இப்போ ஆக்டிவேட் ஆகுது. அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு ரிசல்ட் சொல்கிறேன். குரு வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ், குரு வந்து மிதுனத்தில் முதல் வீடு. ஸோ முதல் வீடுங்கிறது உங்களுடைய அறிவு, உங்களுடைய புத்தி, சிந்தனை. பொதுவாக அங்கே குரு வரக்கூடாது. இந்த முறை ஆக்டிவேஷன் வந்து உங்கள் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணும். புதனுக்கு ஸ்கொயரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 4th ஹவுஸில் மட்டும் எம்டி, 7ல் வந்து சனி, 10ல் வந்து குரு. புதனுக்கு நான் சொல்கிறேன், புதன்லேருந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போது எப்படி ஒரு மாதமாக இந்த புதன் மட்டுமே உங்களுக்கு ரோல் ப்ளே பண்ண புதன் பாருங்கள். அப்போ கரியரில், ப்ரொஃபஷனில், ஜாபில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு சேஞ்ச் வேணும். எப்படா மாறும், எப்படா ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும், அது எப்போ நடக்குமா, இப்போ கிடைக்குமா, சான்ஸ் கிடைக்குமா, கொடுத்துருவாங்களா, ஒரு எவ்வளோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டோம், இந்த மாதிரியான புலம்பலை சந்தித்தவங்களுக்கு இந்த புதனுடைய பார்வை செப்டம்பர் 14th ஒரு பாசிட்டிவான சைடில் உங்களுக்கு ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கு சான்ஸ் எடுக்கும். சூரியனும் வந்து இணைஞ்சிரும் 17th அப்போ. தைரியக்காரகன், 3rd ஹவுஸ் லார்ட் அவர், தைரியக்காரகன், தைரியத்தை கொடுப்பார். கான்டாக்ட்ஸை வேறு லெவலில் டெவலப் பண்ணி கொடுப்பார். கான்டாக்ட்ஸ் அண்ட் தைரியத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்து அதன் மூலயமா நல்ல ஒரு வழியவும் அது காமிப்பார், சூரியன் மற்றும் புதன். இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான சைடில் தான் உங்களுக்கு வந்திருக்கு. செவ்வாய் வந்து 4th ஹவுஸ்லேருந்து 5th ஹவுஸ், இது வரைக்கும் ஹெல்த்து, மைண்டு, எமோஷனலாம் ஒரு மாதிரி டவுனாக ட்ரபிளாக ஃபேஸ் பண்ணியிருந்த நீங்கள் 13th செப்டம்பரில் செவ்வாயும் ஷிஃப்ட் ஆனதுனால அதுவும் தேவையில்லாத தொந்தரவுகள், தேவையில்லாத தொய்வுகள், தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து உங்களை கொஞ்சம் கூல் பண்ணும், சமாதானப்படுத்தும். அதுவும் ஒரு பாசிட்டிவான சைடில் தான் வருது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் வேறு லெவலில் ஏதாவது நடக்குமா? சுக்கிரன் வரல, லார்ட் ஆஃப் 5 அண்ட் லார்ட் ஆஃப் 12 வந்து சுக்கிரன் வந்து 14th செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறார் 3rd ஹவுஸில். அப்போ 5ஆம் இடத்துக்கு அதிபதி போய் கேதுவோட சேர்றது. அப்புறம் குரு 1st ஹவுஸில், ஆவரேஜ் தான், அது சூப்பர்லாம் கிடையாது. 10ல் சனி தான் ஆக்டிவேஷன் நல்லா இருக்குது. புதன் பார்வை பதியும் போது சேஞ்சஸை கொண்டு வருது. ஸோ ஒரு ஃபேமிலி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா பெரிய தொந்தரவு ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒன்றும் பெருசாக தெரியல. ஒரு ஃபேமிலி, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு லவ், ஒரு எமோஷன் பாசிட்டிவாகவும் இல்லை, நெகட்டிவாகவும் இல்லை, ஒரு மாதிரி ஒரு நியூட்ரலாக, ஒரு மாதிரி சட்டிலாக போகும். அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், அது மாதிரி இருந்தால் பெட்டர். அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே அந்த 2nd ஹவுஸில் வந்து சந்திரன் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் இல்லை. அன்வான்ட் டிஸ்கஷன்ஸ் இல்லாமல் இருந்தாலே போதும், வேறு ஒன்றும் சீரியஸான ப்ராப்ளம் இல்லை. அடுத்த விஷயம் நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா, உங்களுக்கு வந்து மாணவர்களாக இந்த மாதம் வந்து கலக்குவீங்க, செம்மையாக யோசிப்பீங்க, செம்மையாக கலக்குவீங்க. ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது.
ஏன்னா புதன் வந்து எக்ஸால்ட்டடு கூட சன் வந்துடும், ப்ளஸ் சனி 10ல் பார்வையை பதிக்குது. புதனுக்கு செகண்ட் ஹவுஸில் செவ்வாய் பொசிஷன் எடுத்திருக்கு, குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸ். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து புதன் வந்து நல்ல ஆர்வம், நல்ல அறிவு, நல்ல ஆற்றல் மூணுத்தையும் கொடுப்பார். ஆர்வம், அறிவு, ஆற்றல் மூணுத்தையும் கொடுப்பார். எதிர்பார்க்கலாம் குட் ரிசல்ட்ஸை நீங்கள் உங்கள் முயற்சியிலேருந்து எதிர்பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஏதாவது ட்ரபிள் இருக்கா, ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இந்த 4th ஹவுஸில் புதன், 5ல் வந்து செவ்வாய், 10ல் சனி, சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன். எனக்கு தெரிஞ்ச மைனர் ஹெல்த் இஷ்யூ எல்லாமே எப்படி வருதுன்னா இந்த நெஞ்செரிச்சல், அப்புறம் சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க ப்ரைவேட் பார்ட் ரிலேட்டடான சில இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அது பாக்டீரியல் ஆர் வைரல் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இதில் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி செவ்வாய் வந்து 5th ஹவுஸில் இருக்கிறதுனால, அந்த மிதுனத்துக்கு செவ்வாய் 5th ஹவுஸில் இருக்கிறதுனால வயிற்றில் வந்து ஒரு உஷ்ணம், சூடு இல்லை எரிச்சல் எல்லாமே ஹீட்டில் தான் வருது. சூடு தான் திடீர்னு ஏதாவது வருது. அதே மாதிரி ஏதாவது ஒரு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ரிலேட்டட் தான், அதுதான் வருது. வேறு எதுவும் பெருசாக சீரியஸாக காமிக்கல, பயப்பட தேவையில்லை. 1 or 2 days ஒரு சின்ன ஒரு டே கேர் மாதிரி தான் அது ட்ரீட்மெண்ட். பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும்? மிதுனம் பரவாயில்ல, எவ்வளோ பெட்டர் தான், அது ஃபார் பெட்டர் தான். ஒரு ஆக்ஷன்லையாக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கிறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுறதா இருக்கட்டும், ஒரு சேஞ்சஸ் லைஃப்பில் நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே மற்றவங்ககிட்ட பேசுகிறது, மற்றவங்களை புரிய வைக்கிறது, மற்றவங்களுக்காக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது மந்த். அவ்வளோ ஒன்றும் பேடாக இல்லை. எமோஷனலாக ரொம்ப ஒன்றும் டவுன் பண்ணாது உங்களை, ரொம்ப ஒன்றும் டவுன் பண்ணாது. பட் லக்ஸுரியான ஐட்டம்ஸ் எதுவும் வாங்குறதுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஃபேவராக இல்லை. ஜுவல் வாங்க போகிறீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு வீடு இல்லை கார் வாங்க போகிறீங்க, அந்த மாதிரி அதாவது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான பொருளை வாங்குறதுக்கு ஃபேவராக இல்லை. ஃப்ரம் செப்டம்பர் 14th ஆன்வர்ட்ஸ் சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷனாக இருக்குது. இந்த துணி வாங்க போகிறோம், இல்லைனா வந்து நம்ம வந்து ஒரு ஜுவல் வாங்க போகிறோம், ஒரு கார் வாங்க போகிறோம், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா சுக்கிரன் ரிலேட்டட் எல்லாமே, ஒரு ஆடையாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, எல்லாமே சுக்கிரன் ரிலேட்டடு. கிஃப்ட் கொடுக்குறது இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதத்தில் வந்து பிளான் பண்ண வேண்டாம். ஏதாவது செலிப்ரேட் பண்ணுறது, விழா எடுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து பண்ணுறது நாட் அட்வைசபிள். இந்த கன்ஜெக்ஷன் கொஞ்சம் சரியாக இல்லை. அதனால் மற்றபடிக்கு படிப்பு விஷயத்தை நல்லா இருக்குது. புக்ஸ் வாங்கலாம், படிக்கலாம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், அதெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணலாம். ஜாபை சேஞ்ச் பண்ணலாம், பிஸ்னஸில் ஏதாவது சின்ன சின்ன விஷயத்தை கொஞ்சம் பெருசாக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு நினச்சா நல்லா பண்ணலாம். ட்ராவல் பண்ணலாம், பிஸ்னஸ் ரிலேட்டாக ட்ராவல் பண்ணலாம், அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபன் ட்ரிப்பை விட பிஸ்னஸ் ட்ரிப் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தான் ஃபேவராக இருக்குது. ஓவராலாக பரவாயில்ல, நாட் பேட், ரொம்ப மோசமாலாம் இல்லை, பிஸ்னஸ் பரவாயில்ல, பெட்டராக இருக்குது. ஒரு மனதளவில் வந்து முதல்ல உற்சாகம் அடைகிறதே வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. புதன் உச்சமானார்னா புத்தியும் மனசும் வந்து உற்சாகம் அடையுது, எனர்ஜி வருது, ஏதோ ஒரு எனர்ஜி வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுது. அந்த அளவுக்கு அதை நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். குட் லக், பெஸ்ட் விஷஸ். கடகராசி. கடகராசியுடைய மனநிலை எல்லாரும் போட்ட கமெண்ட்ஸையும் பார்த்தேன், ப்ளஸ் அந்த மனநிலை என்னது நிறைய பேர்ட்ட பேசும்போது எனக்கு புரியுது. அஷ்டம சனி முடிஞ்சுது, ஆனால் இன்னும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. அஷ்டம சனி முடிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க வாக்கிய பஞ்சாபடி இந்த வருஷம் கடைசியில் தான் அஷ்டம சனி முடியுது, அப்போ அது வரைக்கும் இது வந்து தொல்லை பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் டவுட்டே வந்துருச்சு. ஏன்னா இன்னும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. ப்ராப்ளம் சால்வ் ஆனால் அப்போ அஷ்டம சனி முடியல அப்படி தானே அர்த்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. பட் நான் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். வாட் இஸ் அஷ்டம சனி? 8th ஹவுஸில் பொசிஷனில் இருந்தால் அஷ்டம சனி படுத்திடுது, ரைட்டு. அது போன பிறகும் ப்ராப்ளத்தை ஏன் சந்திக்கிறீங்க அப்படிங்கிறத நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இப்போ சனி விலகிடுச்சு. நம்ம வந்து ஒரே ஒரு பிளானட்டை வச்சு மட்டுமே பலனை பார்க்க போகிறோமா மந்த்லி டிரான்சாக்ஷனில் வந்து, இல்லை டோட்டல் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 9. அந்த 9 கோள்களும் அந்த 12 பாவங்களும் உள்ள அடங்கினது தான் அந்த ஆஸ்ட்ராலஜியோட கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் என்ன சொல்லுது ஃபார் கடகம்? ரொம்ப சிம்பிள். கடகம் என்றது காலச்சக்கரத்துக்கு 4வது ராசி. கடகத்துக்கு அதிபதி சந்திரன். சந்திரனுக்கு ஒரு நேச்சர் என்ன அப்படின்னா தேய்வார் வளர்வார். அவர் பௌர்ணமியிலையும் நீங்கள் பிறந்திருக்கலாம், சந்திரன் ஆதிக்கத்தை பிறந்திருந்தால், தசமிலையும் இருக்கலாம், வளர்பிரியாகவும் இருக்கலாம், தேய்பிரியாகவும் இருக்கலாம், அஷ்டமியும் இருக்கலாம், பிரதமியாக இருக்கலாம், அமாவாசையாகவும் இருக்கலாம். இது ஒரு கான்செப்ட். ஸோ கடகம் அப்படிங்கிற ராசியை சேர்ந்த உங்களுக்கு சனி 8th ஹவுஸ்லேருந்து 9th ஹவுஸில் இருக்காருன்றது உறுதி, அதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்போ சனி தொந்தரவுக்குலாம் எங்களை யார் தொந்தரவு பண்ணது? சனியை விட எங்களை வந்து கஷ்டப்படுத்துறது யார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு 8th ஹவுஸில் யார் இருக்காருன்னா ராகு, 2nd ஹவுஸில் கேது. ஸோ சந்திரன் மனசு, சந்திரன் தேய்ந்து வளரக்கூடியது, இது ரெண்டுமே சாயா நிழல் ஷேடோ பிளானட்ஸ். இந்த கோள்களுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்குது. 8ல் ராகு, அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், அது ஆன்டி கிளாக் வைஸ் தான் அதில் மூவ்மெண்ட் இருக்கும். ராகுக்கு வீடு கொடுத்த பர்டிகுலராக அந்த பிளானட் யார்? சனி. அவர் மறுபடியும் எங்கே இருக்கார்? 9th ஹவுஸில் தான் இருக்கார். ஒன்றும் சூப்பர் டூப்பர் ஹவுஸ் கிடையாது, அஷ்டமத்துலேருந்து விலகி இருக்கார். இந்த பக்கம் 2nd ஹவுஸில் அதிபதி யார்? சூரியன். எவ்ரி மந்த் டிரான்சிட் நடக்க போகுது. இதில் லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்கிறது ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா
செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட்லேருந்து சூரியன் கேது கன்ஜெக்ஷன். ஒரு நல்ல கன்ஜெக்ஷனா இல்லை. செகண்ட் ஹவுஸில் கேது பொதுவாக வர்றதே நல்லது இல்லை. ஏன்? கேது வந்து ஒரு மனிதனுடைய ஆசையை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைக்கும், அதிர்ஷ்டத்தையும் குறைக்கும். ஆசையும் குறைக்கும், அதிர்ஷ்டத்தையும் குறைக்கும். அந்த வீடு ஹவுஸ் லார்ட் நல்லா இருக்கணும், பார்வையும் நல்லா வரணும், அப்போ தான் அது ஆக்டிவேட் ஆகும். அது வரைக்கும் பண்ணாது. இப்போ குரு எடுத்துப்போம். முக்கியமான பிளான் ஃபார் கடகம் வந்து குரு. இந்த குரு 12th ஹவுஸில் மறைஞ்சிருக்கு. அப்போ 12th ஹவுஸில் குரு மறைஞ்ச உடனே அவருடைய ஸ்ட்ரென்த்து பெருசாக அங்கே ஆக்டிவாக இல்லை. இந்த பக்கம் செகண்ட் ஹவுஸில் கேது இருக்குது. ஆனால் கேதுவை நிவர்த்தி செய்கிற மாதிரியோ, கேதுவை சாந்தப்படுத்துகிற மாதிரியோ, இல்லை கேதுவை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியோ எந்த பிளானட்டும் பர்டிகுலராக கனெக்ட் ஆகலை. அந்த பக்கம் 8th ஹவுஸில் ராகு, அவருக்கு ஹவுஸ் லார்ட் வந்து சனி. சனி ஆல்ரெடி கடகத்துக்கு வந்து ஒன்றும் ஃபேவரே இல்லாத பிளானட்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஒரு ஸ்டேட்டஸில் நல்லது நடக்கலை, நல்லது நடக்கலை, நல்லது நடக்கலை, எப்படி நடக்க விடும்? நான் சொல்றது தொந்தரவு, முக்கியமான மெயின் தொந்தரவை விலகி வச்சிருக்கு, அது சனி. பட் இதெல்லாம் வந்து என்னென்னா அது மெயின் வில்லன்னா இது சப்பு, அவங்களாம் வந்து உங்களை ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு கேல்குலேஷனில் வச்சு இதில் வந்து நம்ம மற்ற பிளானட்டோட டிரான்சிஷனை வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதம் பர்டிகுலராக, இந்த மாதம் நான் சொல்கிறது வந்து செப்டம்பர் மாதம் செவ்வாய் நல்லா ஸ்கோர் பண்ணுவார். இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா செவ்வாய் ஸ்கோர் பண்ணுவார். சரி, செவ்வாயில் உள்ள பாசிட்டிவ் மட்டும் பார்த்துருவோம். ஹெல்த்தில் ட்ரபிள் இருக்கா, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சரியான நோய்க்கு சரியான மருத்துவரை சந்திப்பீங்க. அந்த மருத்துவர் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு டாக்டர் மூலிமா நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும். நல்ல ஒரு கண்டிஷனில் உங்களை வந்து ஹெல்த்தை இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துரும். ஃபிட்னஸை கொண்டு வந்துடும். பாசிட்டிவான ஒரு ஃபிட்னஸை கொண்டு வந்துடும். ஸோ இது முதல் நல்ல விஷயம். ரெண்டாவது, வேலையில் வந்து இன்னும் எனக்கு அது நடக்கலை, இது நடந்து புலம்பிட்டே இருந்தீங்க தெரியுமா, ஒரு மாதிரி புலம்பல். இது நடக்கலை, இது கிடைக்கல, அது கிடைக்கல, இப்படி இல்லை, அப்படி இல்லை. அதுக்கு ஒரு எண்டு கார்டு. செவ்வாய் வந்து மினிமம் கேரண்டி ஜாப்லேயோ, இல்லை மினிமம் கேரண்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலையோ, இல்லை மினிமம் கேரண்டி ஒரு பொசிஷன் ஆர் ப்ரொமோஷனில் ஏதோ ஒரு மினிமம் ஒன்று கொடுத்துட்றாரு. ஒரு மினிமம் இது செவ்வாய் கொடுக்குறாரு. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணீங்க, வீடு மாறல, வாகனம் மாறல, வீடு மாறல, வெஹிக்கிள் மாறல, வீடு மாற்றத்துக்கு வழிகாட்டுறாரு. வாடகை வீடோ சொந்த வீடோ அட்லீஸ்ட் ஒரு அட்வான்ஸ். ஸோ வீடு மாறுறதுக்கும், வீட்டில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கும், வீட்டில் உள்ள அந்த ரிப்பேர்ஸ் அதெல்லாம் வந்து ரெனிவேட் பண்ணுறதுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணிடுவார். இது கடகத்துக்கு உண்டு. பிரதர் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு இஷ்யூ, ஏதோ ஒரு மாதிரி தேவையில்லாத புகைமூட்டமான சண்டை, எமோஷனலாக என்னால் தாங்கவே முடியல, அதை வந்து இப்போ சால்வ் பண்ணுறாரு. இது செவ்வாய் பாசிட்டிவ் சைடில் எவ்வளோ கொடுக்குறாரு. ஸ்போர்ட்ஸு, இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆனவங்களுக்கு அதுலேருந்து ரெக்கவரி, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆனவங்களுக்கு அதுலேருந்து ரெக்கவரி கொடுப்பார் செவ்வாய். 13th செப்டம்பர்லேருந்து எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. 13th செப்டம்பர்லேருந்து ஆக்டிவேஷன் நடக்குது. அப்புறம் ஹெல்த் நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு மெயினாக அந்த செவ்வாய் கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு எனர்ஜி, ஒரு தைரியம் வந்துடுச்சு எனக்கு, நான் ஃபேஸ் பண்ணுறேன், நான் சமாளிக்கிறேன், என் லைஃப்பில் உள்ள ப்ராப்ளத்தை நானே போய் சமாளிக்கிறேன் அப்படிங்கிற தைரியம், இது வந்து செவ்வாய் கொடுக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ இதெல்லாம் செவ்வாயை வச்சு மட்டும் பார்த்துட்டோம். ஏன்னா அந்த குரு பார்வையும் விழுதுங்க. ஓகே, நல்லா இருக்குது. பட் ராகுக்கு இது இன்னும் கூட ட்ரபிள் பண்ணுது. இப்போ இதெல்லாம் என்னென்ன ட்ரபிள் பண்ணும், இந்த மாதம் எதாவது பண்ணால், இந்த மாதம் பர்டிகுலராக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன, கடகத்துக்கு செகண்ட் ஹவுஸில் உங்களுக்கு மிட்டுனா நான் சொல்கிறது 14th செப்டம்பர்லேருந்து சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும். சூரியன் விலகி புதனோட போயிடும். ஸோ சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும். சுக்கிரன் லார்ட் ஆஃப் 4, அங்கே லார்ட் ஆஃப் 11. பொதுவாக கடகத்துக்கு சுக்கிரனோட ரோல் என்ன, அதுவும் செகண்ட் ஹவுஸில் போய் கேதுவோட வந்திருக்கே அப்படின்னு வந்தால் கணவன் மனைவி உறவு அல்லது உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பில் வாய் விடாதீங்க. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை பண்ணி ஏதாவது வார்த்தை விட்டுறாதீங்க. இந்த வார்த்தையை விட்டீங்க, சுக்கிரன் கேது வந்து குறிப்பாக இந்த எமோஷன்ஸில் வந்து சில டைம்ஸில் வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு பண்ணுறதெல்லாம் சொல்லி காட்டுற மாதிரி வைக்கும். சுக்கிரன் வந்து எப்படின்னா, நான் வந்து உனக்கு அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், நான் அதை செஞ்சேன், இதை வாங்கி கொடுத்தேன், இப்படி உன்னை கவனித்தேன், நீ என்ன இவ்வளோ இப்படி பண்ணி என்னை இல்ட்ரீட் பண்ணிட்ட, என்னை நீ வந்து ரெஸ்பெக்டே பண்ணல, என்னை நீ வந்து ரெசிப்ரோகேட் பண்ணல அப்படின்னு சொல்லி போட்டு உங்களை போட்டு ஹர்ட் பண்ண வைக்கும். செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் சரி, தேவையில்லாத மன உளைச்சலை கொண்டு வந்தோம். ஏன்னா பேசிக்காகவே கடகம் வந்து சந்திரனாலே எமோஷன் தான், சந்திரனால் லவ் கேர் கம்பேஷன் எல்லாமே சந்திரன் தான். ஸோ இந்த ராசியில் பிறந்த நீங்கள் வந்து எமோஷனலாக கொஞ்சம் அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் திடீர்னு ஃபேஸ் பண்ணும்போது இதெல்லாம் அந்த வார்த்தையை விடுற மாதிரி வருது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ரெண்டாவது, பண வரவு பரவாயில்ல, ஓகேன்னு சொல்லலாம், சூப்பர்லாம் சொல்ல முடியல. பட் செலவு மட்டும் கண்ணுக்கு தெரியாமல் எப்படி வேணால் வரும். தயாராக இருங்க. பண்ணுற செலவை நல்ல செலவாக பண்ணுங்கள். பண்ணுற செலவை யோசிச்சு பண்ணுங்கள். தேவையான பலமுறை யோசிச்சு பண்ணுங்கள். குறிப்பாக
உங்களுக்கு வந்து ஒரு ஆடம்பரமான பொருளை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடலாம். வீட்டுக்கு ஆடம்பரமான பொருள், சப்போஸ் ஒரு கார் வாங்குற பிளான் இருக்குது, அது இந்த மாதம் தள்ளி போடலாம். சப்போஸ் ரொம்ப காஸ்ட்லியான மொபைல் வாங்கணும் ஆசை இருக்குது, இந்த மாதம் தள்ளி போடலாம். நான் சொல்கிறது 14th செப்டம்பர்லேருந்து. உடனே கேட்பீங்க பிஃபோராக வாங்கிக்கலாம், வாங்கிக்கிங்க. ட்ரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி தான் நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ பிஃபோராக வாங்கினா வாங்கிக்கிங்க, உங்களுக்கு அவசியம் இருக்குன்னா வாங்கிக்கிங்க. 14th செப்டம்பர்லேருந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். சப்போஸ் ரொம்ப ஒரு பிராண்டட் க்ளோத்ஸ்லாம் நம்ம வாங்கணும், ஷாப்பிங் பண்ணணும், கொஞ்சம் தள்ளி போடலாம். அது ஏதாவது வாங்கி அது ஒரு லக்கு வேணும், ப்ளஸ் அது திடீர்னு அது செட் ஆகலை, கிழிஞ்சு போகுதுன்னா, தொலையுது, ஏதோ ஒன்று இருக்குது, பார்த்துங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா போதும். அப்புறம் கடகத்துக்கு வந்து இந்த 8th ஹவுஸில் உள்ள ராகு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ரிசல்ட்ஸை சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, மூட் அவுட் பண்ணிகிட்ருக்கு. ஹெல்த்தில் வந்து அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கொடுக்குது, மூட் அவுட் பண்ணிகிட்ருக்கு, நிறைய தடங்களை கொடுக்குது. ராகு 8th ஹவுஸில் வந்து ஏகப்பட்ட தடங்களை வந்து உண்டு செய்யுது. தடை என்ன முயற்சி பண்ணாலும் தடை. அஷ்டம சனி முடிஞ்ச மாதிரி தெரியல. சடனாக ஹெல்த் டவுன் ஆகுது, சடனாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறேன், சடனாக தடை வருது, சடனாக குழப்பம் வருது, சடனாக குடும்பத்துக்குள்ளே சண்டை வருது, மனைவி பிரிஞ்சாங்க, கணவன் பிரிஞ்சாங்க, பேச முடியல, சேர முடியல, பார்க்க முடியல, குழந்தைங்க கூட இருக்குமா இருக்காதா, இப்படின்ற குழப்பம் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. எப்போ எங்கள் இது முடியும், எப்போ அது முடியும், எப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ற ஒரு ஏக்கம், அது குழப்பம், அது தொடருது. இது ராகு தான் பண்ணிகிட்ருக்கு. இது ராகு விலகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம காத்திருக்கணும். நம்ம காத்திருந்தால் தான் அது வந்து தானாக தான் விலகும். அதை நம்ம வந்து துரத்த முடியாது அந்த மாதிரி ஒரு பொசிஷன். பட் பிரார்த்தனை செய்யலாம், மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை செய்யலாம். அந்த மாயா சக்தி கொண்ட ராகுவுடைய அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற பிரார்த்தனை செய்தால் அது கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணிகிட்டே வரும்னு நான் சொல்கிறேன். ஸோ கடகம் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து வருத்தத்தோடு சொன்னதுனால நான் சொல்கிறேன், பெண்கள் குறிப்பாக வந்து இல்லத்தரசிகள்லாம், பெண்கள் குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரம், நான் சிங்கிள் பேரண்ட்டு, என் குழந்தைய பார்த்துக்கிறேன், வேலைக்கு போகிறேன், காப்பாற்றுறேன். பூச நட்சத்திரம், புதுசாக கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆனாலேருந்தே நிம்மதி போச்சு அப்படின்ற புலம்பலில் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். புனர்பூச நட்சத்திரம், வேலை வாழ்க்கை இன்னும் பெருசாக ஒன்றும் செட் ஆகலை, எப்போ மாறும், எப்போ நடக்கும், எப்போ எங்களுக்கு வந்து குரு வருவார், எப்போ, ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ஒரே பர்டிகுலரான ஒரு முக்கியமான பிளானட்டே வந்து குரு தான், அது எப்போ வருவார், இதெல்லாம் பார்க்கும்போது கடகம் சமாளித்து தான் வரணும். பட் நான் ஒரு பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன். மாணவர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, புதன் உச்சத்தில் இருக்கிறதுனால புத்தி, அறிவு, சப்போர்ட் கிடைக்கும். அந்த சப்போர்ட்டை பயன்படுத்தினீங்கன்னா அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகலான்னு நான் சொல்கிறேன். ஓவராலாக இந்த செப்டம்பர் மாதம் என்ன நடக்க போகுது உங்களுக்கு வியூ கொடுத்துருக்கேன். நல்லா திங்க் பண்ணி யோசித்து ஒரு முடிவும் எடுங்க. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி 2025 செப்டம்பர் மாதம் அப்படின்றத ஒரு பார்வையில் பார்த்தோம்னா, சூரியன் இந்த மாதம் பர்டிகுலராக உங்களுக்கு கேது கிட்டேருந்து விலகி சனிக்கிட்ட போய் சிக்குவார். இது எப்போ தெரியுமா? 17th செப்டம்பர்லேருந்து கேது கிட்டேருந்து சூரியன் வந்து வெளியே வந்து டோட்டலாக வெளியே வந்துடுவார். சிம்மத்திலே கேதுனா ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே கேது ஆல்ரெடி ஜென்ரலாகவே டிஃபால்ட்டாக உங்கள் தலையில் போய் உட்காந்துட்டு ஆட்டி படைக்குது, குழப்பத்தை கொடுக்குது, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது, மூடு விட்டார். நிறைய பேரை பார்த்தா சிம்மராசி, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சிம்மராசி இருக்காங்க. பேசிக்காகவே நமக்கு சிம்மராசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. நிறைய பேர் பார்த்தேன், எல்லாம் மூடு அவுட்டாக இருக்காங்க, மூடியாக இருக்காங்க. சில பேர் கொஞ்சம் டெம்பிள் அது இது கோயில் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பட் நிறைய பேர் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, குறிப்பாக கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களாம் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் ப்ரெஷர், லைஃப் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர், இந்த ப்ரெஷர், ஹெல்த்து, மைண்டே கொஞ்சம் ஹாப்பியாக இல்லை. அந்த கேது அது மாதிரி பண்ணுது. இப்போ பர்டிகுலர் சூரியன் வந்து கேதுவோட லாஸ்ட் மந்தே வந்து கன்ஜெக்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. செப்டம்பர்லேயும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கு. பட் மிட் ஆஃப் செப்டம்பரில் உங்களுக்கு வந்து சூரியன் ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆனவுடனே எல்லாருக்கும் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சா, ஆஹா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அங்கே சனியுடைய பார்வை நேராக சூரியன் மேலே விழும். சூரியன் லார்ட் ஆஃப் லைட்டு, சனி வந்து டார்க்னஸ், இருளுக்கு அதிபதி தான் சனி. இருட்டுனா இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு கான்செப்டாக யோசிங்களேன். சூரியன் தான் லைட்டு, சூரியன் தான் எனர்ஜி, சூரியன் தான் ஒளி. இப்போ சூரியன் டெய்லி வரல, காலையில் வந்து சூரியன் உதயமே ஆகலை அப்படின்னு சொன்னோம்னா ஒளி வரலன்னா ஒரு மரம், செடி, கொடி எதையுமே உயிர் வாழாது. எல்லாரும் வாழணும்னா அந்த சூரியனோட ஒளி வந்து விழணும். நமக்கும் எனர்ஜி வேணும், விட்டமின் டி வேணும், எல்லா எனர்ஜியும் வேணும். அப்போது சனி ஏன் டார்க்னஸ் தான்? சனி தான் ஒரு மனிதனுடைய பிராணன் எடுக்கிறது. அவ்வளோதான். நீ பண்ண கர்மா, நீ பண்ண பாவம், நீ பண்ண புண்ணியெல்லாம் லிஸ்ட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, உன் டேட்டு ஓவர், நான் முடிச்சிடுறேன் அப்படிங்கிறதான் சனி. இப்போ இந்த 2 பேரும் பார்வையை பதிச்சாங்கன்னா, இவர் வாழ விடணும்னு நினைக்கிறவர், அவர் வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைக்கிறவர். வாழ விடணும், வாழ்க்கையை கூட. இப்போ நீங்கள் ஒரு குழந்தை வந்து கரு உண்டாகுதுன்னு சொன்னால், ஒரு கரு உண்டாகிறதுக்கு கூட ஒரு எனர்ஜி, ஒரு ஒளி வேணும், ஒரு ஸ்பார்க், ஒரு நெருப்பு, ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி வந்து ஒரு ஆண் பெண் ஒரு எனர்ஜியோட சிங்க், அந்த எனர்ஜி தான் சூரியன் தான் ஒரு துவக்கம், பிகினிங். ஒரு பூ, ஒரு விதை, ஒரு சீடு எல்லாமே சூரியன் தான்.
இந்த பக்கம் சனி எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு முடிஞ்சது, அவ்வளோதான் காலி. இதான் சனி. இந்த 2 பேரோட பார்வையில் வந்து சிம்மத்துக்கு சூரியன் சனி பார்வை போய் பதியுது. அப்போ எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணுங்கள். இந்த பக்கம் உங்கள் மைண்ட் எப்படி இருக்கும்னா, அப்பா நம்ம ஆள் வந்துட்டார் செகண்ட் ஹவுஸில், உணர்ச்சி பூர்வமாக எல்லாத்தையும் பயங்கரமாக எனர்ஜியோட எஃபர்ட்டை போடு, ரிசல்ட்டை சேஞ்ச் பண்ணு, வேலையை ட்ரை பண்ணு, அதை ட்ரை பண்ணு, பிஸ்னஸ் ட்ரை பண்ணு, பணத்தை சம்பாதி, வேறு ஏதாவது முயற்சி எடு, பதவியை தேடு, பதவி வருமானு பாரு அப்படின்னு சொல்லி சூரியன் வந்து ஃபுல் எனர்ஜி கொடுக்குறாரு. அந்த பக்கம் சனி, நீ என்ன வேணால் ட்ரை பண்ணு மகனே, உனக்கு நான் வந்து ஃபுல்லாக தடையை தான் கொடுப்பேன், உனக்கு நான் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை செவத்தையும் எழுப்புறேன். இந்த ஒரு படம் பார்த்தேன், அந்த படம் வந்து வீட்டை சுற்றி ஃபுல்லாக செவராக எழுப்பியிருக்கும், அப்புறம் உடச்சி கிடச்சி எப்படியோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அந்த மாதிரி இந்த சனி வந்து அப்படியே சுற்றிலும் ஒரு வால் கிரியேட் பண்ணி வாலை எழுப்பி பாறாங்கல்ல வச்சு செவத்தை கட்டின மாதிரி கட்டி வச்சிருக்கு. சூரியன் வந்து எப்படியாவது உடைக்க ட்ரை பண்ணி சனி எங்கள் பிரிக்கெல்லாம் ரெடி பண்ணி கட்டி நீ தப்பிக்கவே முடியாது, அவனை வச்சு செய்கிறேன் பாருன்ற மாதிரி சனி. இப்படி தான் ஸ்டேட்டஸ் இருக்குது சிம்மத்துக்கு செப்டம்பரில் 17க்கு பிறகு. உடனே அப்போ எல்லாருக்கும் தோணும், கேதுவோட இந்த சூரியனே பரவாயில்ல, ஏற்கனவே ஃபஸ்ட் ஹவுஸில் கேது இருந்து எங்களை வந்து நல்லா வச்சு ஒரு அடி அடித்து பக்குவப்படுத்தி வச்சுருந்தது. அப்புறம் சூரியன் வந்து சிக்கன உடனே ஒன்றுமே பண்ண முடியாத சும்மா இருக்க வச்சது. இப்போ சனியோட ஒரு ப்ராப்ளத்தை வந்து தூக்கிட்டு வெளியே வந்து வேறு ப்ராப்ளத்தை சிக்கிறதுல என்ன தான் லாபம் இருக்குது? கரெக்டு தான், நியாயமான கேள்வி தான் நீங்கள் கேட்பீங்க. இதெல்லாம் என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டார், நீ இப்படி சொல்கிறியே, நான் இந்த மாதிரி பண்ணால் நான் என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், ஒரு மாதம் கேதுக்கிட்ட சிக்கி அவஸ்தைப்பட்டீங்க, இப்போ அடுத்தது வந்து சனியோட பார்வையில் இருக்குது, இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சூரியனுக்கு விதி விலக்கு என்ன, விதி என்னென்னா எவ்ரி 30 days எவ்ரி மந்த்து ஒரு ஷிஃப்டாக போகும். ஸோ இந்த செப்டம்பரில் 17 வந்து சூரியன் கன்னியில் வருதுன்னு சொன்னோம்னா அதான் புரட்டாசி மாதம். அந்த புரட்டாசி மாதத்தில் சனியோட பார்வையில் இருக்குது, திரும்ப அங்கேருந்து அது ஐப்பசியில் ஷிஃப்ட் ஆகிடும். அப்போது மறுபடியும் அடுத்த மாதம் என்ன நல்ல பண்ணா நீச்சமாகிற சூரியன். பட் அதுக்கு நீச்ச பங்க விதி விலக்கு இருக்குது, அதனால் அது பரவாயில்லையாக எடுத்துக்கலாம். இப்படி தான் இருக்குது சிம்மத்துக்கு. இப்போது வேலை விஷயத்த சொன்னேன். குடும்பம் நான் கிளியராக சொல்கிறேன், 8ல் சனி, 8 தான் மாங்கல்ய ஸ்தானம். 8ல் சனி இருக்கும்போது சிம்ம ராசியை சேர்ந்தவங்க, சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்க 8ல் சனி இருக்கும்போது ஜனன ஜாதகத்தில் 8ஆம் இடம் சுத்தமாக இருந்து குரு பார்வை இருந்தால் வேணால் கல்யாணம் பண்ணிக்குங்க. ஜனன ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல ராகு கேது சனி செவ்வாய் இப்படி இருந்து குரு பார்வை இல்லாமல் அப்படி ஒரு ஜாதகமாக இருந்தீங்கன்னா, இப்போ இந்த கல்யாணத்தை ட்ரை பண்ணிங்கன்னா, வேறு வழி இல்லை வயசாகுதுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா, இந்த 8ல் சனி என்ன பண்ண தெரியுமா, மாங்கல்ய ஸ்தானம். அதுதான் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் ஆக்டிவேஷன். இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்டிவேஷனில் ஏகப்பட்ட தொல்லையை கொண்டு வந்து அது பண்ண விடாமல் தடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரிவியை கொண்டு வரனால இப்போ யோசிச்சு பண்ணு. நான் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லி யோசிச்சு பார்த்து கரெக்டாக செக் பண்ணி பண்ணு. இது ரிலேஷன்ஷிப். சரி, வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு, அது நல்லபடியாக போயிடுமா, உருப்படியாக போயிடுமா, தொல்லைகளில் பண்ணாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணாமல் போயிடுமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பதில்? என்னோட பதில், ஃபஸ்ட் ஹவுஸில் கேது, 7th ஹவுஸில் ராகு, 8th ஹவுஸில் சனி. சொல்கிற அளவுக்கு வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தாக போகும், ஹாப்பியாக போகும், சந்தோஷமாக இருக்கும்லாம் சொல்ல முடியல. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும். டெஸ்டிங் டைம், சோதனையான காலம் இது. இந்த பக்கம் சுக்கிரன் 14th செப்டம்பர்லேருந்து கேதுவோடு அவர் கன்ஜெக்ஷன் ஆக போகிறார். லார்ட் ஆஃப் 10. வேலை விஷயத்தில் ஜாக்கிரதை, வேலை விஷயத்தில் கவனம், வார்த்தை விட்டுறாதீங்க, கோவப்படுறாதீங்க, அவசரப்படுறாதீங்க, குவிட் பண்ணாதீங்க, நீங்களே பேப்பர் போடாதீங்க, நீங்களே வேறு ஜாபை ட்ரை பண்ணுறேன், நான் இந்தியா வந்துடுறேன், ஃபாரின்ல இருக்கலாம் இந்தியா வந்துடுறேன், இந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். முடிவு எடுக்கிறதுக்கு இது சரியான நேரம் இல்லை. ஒரு உறுதியாக ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து நல்லா சீரியஸாக கூட டிஸ்கஸ் பண்ணலாம். எல்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸோட வந்து கன்சல்ட் பண்ணி பண்ணுங்க. உங்கள் துறையை சார்ந்த அந்த அனுபவஸ்தாலியை போய் கன்சல்ட் பண்ணி பண்ணுங்க. முடிவு எடுத்துக்கிறது சரியான நேரம் இல்லை. பெண்கள் இல்லத்தரசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு போராட்டமான ஒரு நேரம் தான் இது. ஒரு மாதிரி ஏன்னா குறிப்பாக சுக்கிரன் வந்து 14th செப்டம்பரில் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால ஒரு பெண்ணாக இருக்கிற நீங்கள், சிம்மத்தை சேர்ந்த நீங்கள், நிச்சயமாக அந்த ஒரு மன உளைச்சல் ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி சிம்மத்துக்கு எது ரொம்ப பிடிக்காதுன்னா அவமானப்படுத்துறது. எல்லாருக்கும் அவமானப்படுத்த பிடிக்காது. அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாத ஒரு வெறி மாதிரி ஒரு கோவம் வரும் இல்லையா. சில பேர் அவமானப்படுத்தினா அதை வந்து திரும்ப போய் நிரூபித்து காட்டுவான். சிம்மம் அப்படி கிடையாது. அதை தாங்கிக்க முடியாத கோவத்தில் வந்து கொந்தளிக்கிறது. அந்த மாதிரி ஒரு நேரம் வருது. சிம்மமில் வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் ஆனதுனால உங்களை யாராவது ஜட்ஜ் பண்ணி பேசுறது, உங்களை அவமானப்படுத்துறது, உங்களை தவறாக சொல்கிறது, உங்களை குறை சொல்கிறது, இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து பார்ட் ஆஃப் லைஃப். நமக்கு எல்லா நாளுமே சந்தோஷமாக நம்மளை பாராட்டுற மாதிரியே இருக்காது. குறைகள் நிறைகள் எல்லாம் கலந்து தான் வாழ்க்கை.
குறைய சொன்னாங்கன்னா இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுருங்க. சீரியஸாக எதுவுமே உள்ளே வாங்காதீங்க. ஏன்னா சீரியஸாக நீங்கள் உள்ளே வாங்கினாலும் வாங்கலனாலும் அடுத்த நாள் ஒரு வாழ்க்கை இருக்குது. அடுத்த நாள் ஒரு வாழ்க்கை இருக்கிறதால எதையும் சீரியஸாக எடுத்துக்காது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. இந்த கஷ்டமான சூழ்நிலை நாளைக்கு திருப்பி வராது. சந்தோஷமான சூழ்நிலை எப்படி நிலையாக இல்லையோ கஷ்டமான சூழ்நிலை கண்டிப்பாக நிலையாக இருக்காது. மாறிட்டே தான் இருக்கும் லைஃப். அந்த மாற்றத்தில் என்ன நடந்தாலும், அதிகமான பாராட்டு நினச்சாலும் சரி, ரொம்ப வருத்தமான செய்தி நினச்சாலும் சரி, உங்களை நீங்கள் வந்து எதுலேயுமே ஒரு மாதிரி ஒரு அலையோடு அழகாக கொண்டு போயிடுங்க. அது நல்லது. இதுதான் என்னுடைய அட்வைஸாக நான் சொல்கிறேன். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கண்டிப்பாக எடுத்துங்க. ட்ராவல் பண்ணுறீங்க, குறிப்பாக 2 வீலர் 4 வீலர் எடுக்கிறீங்க, ஃபுட்டு சாப்பிட்றது, வெளில பிரயாணம் ட்ராவல் பண்ணுறீங்க, நைட் டைம் ட்ராவல் பண்ணுறீங்க, சேஃபாக இருங்க. உங்கள் பிலாங்கிங்ஸ், உங்களோட பொருள் மேலே ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வாலெட் மேலே ஜாக்கிரதையாக, உங்கள் பர்ஸ் மேலே கவனமாக இருங்க. உங்கள் பணம், கொடுக்கல் வாங்கல், நீங்கள் செய்கிற முதலீடு, நீங்கள் நம்புகிற மனிதர்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட, விழிப்புணர்வோட ரொம்ப சேஃபாக டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியே போங்க. எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியுமோ வந்துடுங்க. நைட் ஷிஃப்ட் தாங்க எனக்கு, நான் நைட் தான் போகணும். அது தொழிலுக்காக என்ன வேணால் செய்யுங்க. பட் போகும்போது ஒரு ப்ரேயர்ஸோடு போங்க. ஒரு ப்ரேயர்ஸோடு ஸ்டார்ட் பண்ணி போங்க. உங்கள் நம்பரில் எல்லாருக்கும் வந்து உங்கள் கான்டாக்ட்ஸ்லாம் நல்லா க்ளோஸாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. தேவையில்லாத விஷயத்தை தலையிடாதீங்க. தேவையில்லாத விஷயத்தை நுழைய வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நேரம் அப்படி இருக்குது. கொஞ்சம் கடந்து போனால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். கன்னிராசி. கன்னிராசி 2025 செப்டம்பர் மாதம். புதனுடைய ராசியான கன்னிக்கு இந்த மாதம் நான் வந்து ஒரு பாசிட்டிவான சைடில் வந்து முதல்ல ஒரு நியூஸ் கொடுக்குறேன். குட் நியூஸ் சொல்கிறேன். புதன் உச்சமடையும். புதன் தான் உங்கள் ராசிநாதன், புதன் தான் உங்கள் லக்னநாதன்னா புதன் உச்சமடையும். உச்சமடைஞ்சுன்னா முழு சக்தி பெறும். முழு சக்தி பெறுஞ்சால் நீங்கள் யாருன்னு உணர்வீங்க. உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு சாப்பாடு வந்து விருந்து வைக்கிறாங்க, சும்மா ஒரே ஒரு ஐட்டம் கொஞ்சோண்டு சின்ன கப்பில் தராங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க, சூப்பராக இருக்கே, அருமையாக இருக்கேன்னு சொல்கிறீங்க. அது ஆனால் உங்களுக்கு பத்தலை. எனக்கு இன்னும் 4-5 ஐட்டம் கொடுத்தா நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிடுவேன், நான் நல்லா பசியோடு இருக்கேன், எனக்கு நல்ல ஒரு விருந்தாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ புதன் உச்சனா என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன கப்பில் ஒரே ஒரு சின்ன உணவு கிடையாது, உங்களுக்கு ஒரு விருந்து. ஏன் இந்த விருந்து? புதன் எந்த ஒரு விஷயத்தையும் அரைகுறைமாக கற்றுக்கிற ஆள் கிடையாது. அதை முழுசாக இன்னும் ஆழமாக, இன்னும் டீப்பாக, இன்னும் டெப்த்தில் போய் அது வந்து கற்றுக்கிற மாதிரியான ஒரு பிளானட் தான் புதன். இப்போ இந்த புதன் உச்சம் அடையக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கு முழு சக்தி வரப்போகுதுன்னா, உங்கள் அறிவு, உங்கள் திறமை, உங்கள் பலம், ஆற்றல், நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பலம் வந்து காமிக்கும். அந்த ஆற்றலை வந்து அது கொடுக்கும். ஒரு சிந்தனையை வந்து தெளிவுபடுத்தும். ஒரு முடிவை கிளியராக எடுக்க வைக்கும். கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். கான்ஃபிடென்ஸ் வந்து மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்கும். ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா அதை யோசித்து அதை பிளான் பண்ணி எஸ் பண்ண போகிறோம், மிஸ்ஸே ஆகாதுன்ற மாதிரி அதை வந்து கரெக்டாக பண்ண வைக்கும். ஒரு வேலையாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஆர்ட்டாக இருக்கட்டும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு மேரேஜ் விஷயமா இருக்கட்டும், ஒரு ப்ரொபோசலாக இருக்கட்டும், ஒரு அப்ரோச்சாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று, ஒரு பிஸ்னஸ், ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வெஹிக்கிள் சூஸ் பண்ணி, ஏதோ ஒன்று அந்த புதன் வந்து கிளியராக பண்ண வைக்கும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்ற தெளிவை கொடுப்பது தான் புதன். அது இந்த மாதம் உங்களுக்கு வந்து பெரிய ஃபேவராக இருக்குது. இதை வந்து யாரெல்லாம் நல்லா பொருத்திக்கலாம்? வேலை தேடுறவங்க, மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸு, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, புதுசாக ஒரு இடத்துல அப்ரோச் பண்ணுறவங்க, புதுசாக ப்ரொபோசல் கொடுக்குறவங்க, பேங்க் லோன் ட்ரை பண்ணுறவங்க, ஃபாரின் ட்ரை பண்ணுறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க, எல்லாருக்கும் அந்த புதன் வந்து அந்த புத்தியை ஆக்டிவேட் பண்ணிடும். எனர்ஜி பிளான்ட் அது. பிரெயினில் உள்ள எல்லா கெமிக்கல்ஸும் அதை ரியாக்ட் பண்ண வைக்கும். அந்த மாதிரி ஒரு பிளான்ட் அது. சரி, இப்போ மற்ற பிளானட்ஸ்லாம் வந்து ஃபேவராக இருக்கான்னு பார்த்தா 10ல் குரு. புதன் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் 10ல் குரு. இது வந்து செப்டம்பர் எந்த டேட்னா 14th ஆஃப் செப்டம்பர்லேருந்து புதன் வந்து எக்ஸால்ட் ஆகிறார். 10ல் குரு. அப்போ வந்து என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ்? 7ல் சனி, 10ல் குரு, ஃபர்ஸ்ட் ஹவுஸில் புதன். காம்பினேஷனை பாருங்கள். இப்போ காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா என்னென்னா, எதிர்ப்பு, ஒரு மாதிரி ஒரு தடைகள், ஒரு மாதிரி ஒரு குழப்பம், ஒரு மாதிரி ஒரு சேலஞ்சு, ஒரு மாதிரி டாஸ்க்கு, எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு புதன் புத்தி போதும். ஸோ 10ல் குரு வந்து எப்படியாவது ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு அவருடைய சப்போர்ட்டை அவர் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருவார். 2ல் செவ்வாய் வந்துடும். 13th ஆஃப் செப்டம்பர்லேயே செவ்வாய் செகண்ட் ஹவுஸ். என்ன மேட்ருன்னா, சொல்லிட்டு செய்யக்கூடாது, செஞ்சுட்டு அச்சீவ் பண்ணதை சொல்லணும். ஏன் சொல்லிட்டு செய்யக்கூடாது, செஞ்சுட்டு சொல்லணும் அப்படின்னா, 2ல் செவ்வாய் சொன்னால் அந்த சொல்லுக்கு அது ஒரு தடையை கொண்டு வரும். அதை சொல்லாமல் செஞ்சா, ஏன்னா செவ்வாய் வந்து லார்ட் ஆஃப் 8, சொன்னால் அது எதிர்கருத்தும் முரண்பான கருத்தும் வெளியில் வரும். குறிப்பாக குடும்ப நபர்கிட்ட அதை சொல்லிட்டு செய்யக்கூடாது. ஸோ ஒரு வேலையை பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, ஆக்கப்பூர்வமாக செய்கிறீங்க, அதை செய்து காட்டின பிறகு அந்த பாராட்டில் நீங்கள் போய் ஷேர் பண்ணுங்கள். இது நல்லது. மாணவர்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம் பிளான் பண்ணுறீங்க, ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஃபேமிலின்னு வந்துடுச்சுன்னா
செவ்வாய் 2ல், சுக்கிரன் வந்து உங்களுக்கு சிம்மத்தில் வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன் 13 செப்டம்பர்லேருந்து. செப்டம்பர் மாதமே செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து புரட்டாசி மாதமாக மாறிடும். மேரேஜ், இந்த மாதிரி ப்ரொப்போசல், மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இது ஃபேவரபுளாக வரல. ஸோ இந்த மாதம் நீங்கள் டிஃபால்ட்டாகவே தள்ளி போட்டலாம். குடும்ப வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கார சார விவாதத்தோடையே போகும். ஸோ ஒரு கார சார விவாதத்தோடையே போகிறதுனால முடிஞ்சளவுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து அன்வான்ட் இஷ்யூஸில் தலையிடாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபேமிலியில், குறிப்பாக ஃபேமிலியை சொல்ல, லவ் ரிலேஷன்ஷிப்பும் இந்த முறை சரியாக வராது. ஏகப்பட்ட எதிர்கருத்து. நான் இப்படி சொல்கிறேன், நான் ஃப்யூச்சர் இப்படி பிளான் பண்ணலான்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற, நான் அப்படி நினைக்கல, நான் வேற நினைக்கிறேன். அப்போ நம்ம கருத்து ஒத்து போலையா? எஸ், ஒத்து போல. நான் சொல்லப்படி நீ கேளு, இல்லை நீ சொல்லப்படி ஏன் நான் கேட்கணும்? இந்த மாதிரி ஒரு மாதிரி எதிர்கருத்து. இந்த எதிர்கருத்துக்கு உண்டான ஒரு காலம்தான் இது. அதுதான் இப்போ செப்டம்பரில் வருது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த முறை வந்து ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு பதிலாக அமைதியாக அப்சர்வ் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, ஆரோக்கியம் அப்படிங்கிற சைடில் வந்து எடுத்து பார்க்கும்பொழுது, ஆரோக்கியம் அப்படின்னு வந்து நம்ம டீப்பாக செக் பண்ணோம்னா, செவ்வாய் 2ல், சுக்கிரன் வந்து 12ல். 12ஆம் இடத்துல சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னோம்னா, உங்களுக்கு இந்த கால் பாதம், கால் மூட்டு கீழே காஃப் மசில், கால் பாதம் சம்பந்தப்பட்டதில் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. பெருசாக ஒன்றும் தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். 2ல் செவ்வாய் வந்து நீங்கள் சாப்பிட்ற இடத்துல சில பேருக்கு கண் சூடாகி அப்படியே கட்டி மாதிரி வரும், பாயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கண் சூடாகி அப்படியே சிகப்பாகும், தூக்கம் பத்தாது, தூக்கம் சில பேருக்கு வராது, மண்டை சூடாக ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியும், ஏதோ ஒரு டென்ஷன் ஏறும். ஒரு டென்ஷன் வந்து கத்த முடியாட்டி கூட சில பேருக்கு டென்ஷன் ஏறும், ஃபேமிலியில் சொல்லி புரியலாலும் டென்ஷன் ஏறும், சில பேருக்கு வெளியே சொல்ல முடியாமல் டென்ஷன் ஏறும். ஒரு மாதிரி ஒரு அக்ரெசிவாக இருக்க வைக்கும். அந்த அக்ரெசிவாக இருக்க வைக்கிறதுனால இந்த செவ்வாய் வந்து ஒரு உஷ்ணத்தை உண்டு பண்ணுது. நல்லா தூங்குங்க, அதுக்கு சொல்யூஷனே அதான். நல்லா தூங்குங்க, டைம் கிடைக்கும் போது நல்லா தூங்குங்க, நல்லா ஃபுல் கட்டு கட்டிடுங்க. ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். நான் ரொம்ப டயர்டாக இருந்தால் அப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப டயர்டாக, ரொம்ப பசியாக இருக்குது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணால் நல்லா ஃபுல் மீல்ஸ், நல்ல ஒரு ஃபுல் மீல்ஸ், சாம்பார், ரசம், பொரியல், அது இது போட்டு ஃபுல்லாக மீல்ஸை சாப்பிட்டு நல்லா தயிர், மோர்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். தூங்கினா ஃப்ரெஷ் ஆகிடும், நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். அந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நான் வந்து சொல்கிறது வந்து கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும், ஒரு இல்லத்தரசியாக, ஒரு பெண்ணாக எப்படி ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதத்தில் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, புதன் வந்து புத்தியை நல்லா வச்சுருக்கு, சிந்தனையை நல்லா வச்சுருக்கு, உங்கள் செயலை நல்லா வச்சுருக்கே தவிர உங்களுக்கு அதிர்ஷ்டமோ இல்லை பாராட்டோ பெருசாக கொடுக்குற இடத்துல வச்சில்லை. அதேமாதிரி இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்குலாம் வந்து இந்த மாதம் வந்து தேவையில்லாத விஷயத்த பெருசு பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. அண்டு செலவு பண்ணும் போது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருளை வந்து வாங்கிறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டாம். ஏன்னா சுக்கிரன் 12th ஹவுஸில் கேதுவோடு இருக்குது. எக்ஸ்பென்சிவான பொருள், குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, இப்போ ஏசி வாங்குறீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான பொருளை வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க ட்ரை பண்ணி செலவு பண்ணிங்கன்னா அது ரிப்பேராகவும் வரலாம், இல்லை அது யூஸ் இல்லாமையும் போகலாம். ஒரு சான்ஸ் காமிக்குது. கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அவசியம்னா வாங்கிக்கிங்க, இல்லைனா யோசிச்சு செய்யுங்க. மொபைல் ஃபோன் மெயினாக எக்ஸ்பென்சிவான பொருள், அண்டு கார் மெயினாக, கார் வாகனம் சம்மந்தப்பட்டதில் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்றது என்னோடய ஒப்பீனியன். மொத்தத்தில் கன்னி ராசி இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறது ஒன்று புதன் உச்சமாக இருக்கிறது மட்டும்தான். புத்தி அறிவை தெளிவுபடுத்துது. சூழ்நிலையை ஃபேவராக பண்ணலை, குடும்ப வாழ்க்கையை ஃபேவராக வச்சிடல, கல்யாணம் சக்ஸஸ் ஆகணும் காமிக்கல. காரணம் மாதம் புரட்டாசி. ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் எங்கேயோ ஒரு மாதிரி குழப்பத்தை கொண்டு போகுது. ஹெல்த்லேயும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும், கவனமாக இருக்கணும். உங்களுடைய நடைப்பயணம், உங்களுடைய விளையாட்டு, உங்களுடைய உணவு, உங்களுடைய பழக்க முறை, நல்லா தூங்கணும். எமோஷனலாகவும் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது, அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் பெட்டர். ஓவராலாக ஒரு ஆவரேஜான மந்தாக தான் தெரியுது. ஸோ டேக் கேர். செப்டம்பர் மாதம் 2025 துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி வந்து அதை வந்து சரியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது நேரம். துலாம் குரு பார்வை வந்திருக்கு, கல்யாணம் நடக்கும், வேலை கிடைக்கும், வீடு கட்டலாம், வெளிநாட்டு பயணம் பண்ணலாம், சக்ஸஸ் இன் எக்ஸாம்ஸுக்கு, ஸ்கூல், அது இது எல்லாமே சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறது நடக்குமா? நாம் செப்டம்பர் என்ன புரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா, டிரான்சிஷனை வந்து அப்சர்வ் பண்ணும்போது துலாமில் முதல்ல நம்ம பாசிட்டிவ் சைடில் என்னென்ன இருக்குது. குரு ஸ்டில் 9th ஹவுஸில், ஃபேவரபுளோ அன்ஃபேவரபுளோ. இப்போ பொதுவாக குரு நல்லவர், சில லக்னத்துக்கு பெருசாக பலன் தரலனா கூட பொதுவாக நல்லவர். சனி 6ல் இருக்கார். ஒரு 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 போட்டி நிறைந்த ஒரு உலகம் இது. சனி 6ல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு பலம். மற்ற டிரான்சிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பரில்
13ஆம் தேதி செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் உங்கள் துலாம்கே வந்துடும். 14ஆம் தேதி புதன் வந்து உச்சமடைஞ்சு 12ஆம் இடத்துல மறையும். 14ஆம் தேதி சுக்கிரன் கேதுவோட தொடர்படையும், கன்ஜெக்ஷன் ஆகும் கேதுவோட. அடுத்தது சூரியன் கேதுவிலிருந்து விலகி 17ஆம் தேதி 12ஆம் இடத்துல புதனோட இணையும். அதான் புரட்டாசி மாதம். குரு அதே இடத்துல சேம். சந்திரன் உங்களுக்கு தெரியும். ராகு வந்து 5th ஹவுஸில். இப்போ டிரான்சிஷன் இதுதான் நடக்குது. இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரெகுலர் ஜாப், அதே மாதிரி ஃபேமிலி லைஃப், ஒரு லவ் ரிலேஷன்ஷிப், ஹெல்த், வெல்த், க்ரோத், இதெல்லாம் என்ன நடக்கும்? நான் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக இந்த செப்டம்பரில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, துலாம்க்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன்னா ஒரு லைட், ஒரு எனர்ஜி. துலாம் காற்று வீடு, வேகம், விவேகம், அறிவு, ஆற்றல், இதெல்லாம் துலாமில் உண்டு. ஸ்போர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்துக்கும் துலாம் நிறைய பொருந்தும். ஒரு ட்ராவல், ஸோ ஒரு ஃபுட்டு சம்மந்தப்பட்டது, ஒரு என்ஜாய்மெண்ட் சம்மந்தப்பட்டது, ஒரு மேரேஜ் சம்மந்தப்பட்டது, ஒரு ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டது, ஒரு லவ் சம்மந்தப்பட்டது, எல்லாமே துலாம் தொடர்பு வருது. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த ராசிக்கு அதிபதி வந்து சுக்கிரன். இந்த மாதம் செப்டம்பரில் 14ஆம் தேதி சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் ஆகுது, தொடர்படையுது ஒரே ஹவுஸில், 11th ஹவுஸில். நான் ஏற்கனவே சொன்னேன், சுக்கிரன் தான் உங்கள் ராசினா தான், அவர் தான் உங்கள் எமோஷன், அவர் தான் உங்கள் நாலேஜ், அவர் தான் உங்கள் எனர்ஜி. இது கேதுவோட சம்மந்தப்படும் போது கேது சுக்கிரனை வந்து தன்னிச்சையாக செயல்பட விடாமல், அதை எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஒரு ட்ரபிள் கொடுத்து, அழுத்தம் கொடுத்து, அதை அப்படியே நசுக்கி, அதை வந்து செயல்படுத்த விடாமல் ஒரு மாதிரி டல்லாக்கி, வீக்காக்கி, செல்ஃப் கான்ஃபிடென்ஸை குறைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இது உருவாக்குது. இப்போ என்ன நடக்கும்? சப்போர்ட்டிங் பிளானர்ஸ்லாம் என்ன ரோலை ப்ளே பண்ண போகிறாங்க? சனி ரிமைன்ஸ் த சேம், அதே 6ஆம் இடத்துல. எதிரி வந்தால், எதிர்ப்பு வந்தால், பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு அவர் அங்கே இருக்கார். குரு 9ஆம் இடத்துல, நான் வந்து வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்கேன், குரு ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்காரு. செவ்வாய் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் நான் தைரியத்தை கொடுக்குறேன், எதையுமே நீ ட்ரை பண்ணு, நீ வந்து உன்னோட சொந்த முயற்சியில் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணு, நான் உனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறேன்னு இந்த பக்கம் செவ்வாய். புதன் வந்து 12th ஹவுஸில் மறைவான இடத்துல உச்சம் அடைஞ்சு, நான் புத்திசாலித்தனமான நபர்களுடைய ஆலோசனையை நீ கேட்டா, நீ ட்ரை பண்ணா, நீ முயற்சி எடுத்தா, இல்லை நீ ரொம்ப வீக்காக இருந்தால் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு புதன் ஒரு பக்கம். சூரியன் 12th ஹவுஸில் முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜி, அந்த பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் பொசிஷனை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை அவர் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இதெல்லாம் செப்டம்பர் மிட்லேருந்து. இப்போ துலாமை சேர்ந்தவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? ஒரு 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 மாற்றம் வேணும், ஒரு எக்ஸ்பேன்ஷன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மனநிலை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹாப்பினஸ், சக்ஸஸ், ப்ராஸ்பரிட்டி, வெல்த், க்ரோத், இது நடக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் செப்டம்பர் ஓகே, ட்ரான்சிஷன் வந்து ஒன்றும் அவ்வளோ பேடாக இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செப்டம்பர் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து 14th செப்டம்பர் வரைக்கும் ஓகே. செகண்ட் ஆஃப் செப்டம்பர் 2025 அப்படிங்கிறது துலாமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் கேர் எடுக்க வேண்டிய ஏரியா உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய ஐடியா. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செய்யறதுக்கு தயாராக இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை சைன் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக சார்ஜ் எடுக்க போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க, பயணம் பண்ணுறீங்க. ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து யோசித்து செஞ்சால் அது நல்லது. ஏன்னா கேது ஒரு மனிதனை திடீர்னு முட்டாள்தனமான ஒரு கணக்கை போட வைக்கும். ஒரு விஷயம் நமக்கு பொருந்தாததை கூட நம்மளை அக்செப்ட் பண்ண வைக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து யோசித்து பண்ணலாம், இல்லை தள்ளி போடலாம். ரொம்ப இருக்கிறதே பெஸ்ட்டு ரெமெடி இன் லைஃப் என்ன கேட்டால், சில விஷயங்களுக்கு விலகி போகிறது, சில விஷயங்களை தள்ளி போடுறது. அது ஒன்று தள்ளி போடலாம், இல்லைனா போஸ்ட்போன் பண்ணலாம், இல்லைனா நம்ம விலகிடலாம். விலகி போகிறது மாதிரி ஒரு நல்ல விஷயம் இல்லை. இப்போ இந்த சமயத்தில் தள்ளி போடலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன் வந்து குரு என்ன பண்ணுவார்னா, ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்குள்ள வேலையை பண்ணிகிட்டே இருப்பார், வேகத்தை கொடுப்பார். ஆனால் சுக்கிரன் இந்த மாதம் வந்து கேதுவோட தொடர்படையும் போது அது வந்து சரியான முடிவா, அது சரியான பலனாக கொடுப்பாரான்னு உறுதி இல்லை. திருமண விஷயம், திருமண வாழ்க்கை, குடும்ப விஷயம், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் கூட இந்த மாதம் அப்படியே ஒரு மாதிரி காரசாரமாக போகும். சம்டைம்ஸ் பிடிப்பு இருக்காது. இப்போ நம்பிக்கை வளரணும்னு சொல்கிறோம்ல, நம்பி பேசுகிறோம். எனக்கு ஒரு பிடிப்பு இருக்குது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து கேட்டால் கிடைக்கும், நான் சொன்னால் அதை செய்வாங்க, என்னை புரிஞ்சுப்பாங்க, என்னை உணர்வாங்க, என் தேவைகளை பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லை இந்த மாதம். நான் சொல்கிறது எல்லாமே செப்டம்பர் 14th ஏதோ ஒரு பிடிப்பு இல்லை, உணர்வை புரிஞ்சிக்க முடியல,
நீ வித்தியாசமாக திங்க் பண்ணுற என்னால் எப்படி உணர முடியும்? இந்த லவ் ரிலேஷன்ஷிப்லையும் அப்படி தான். தேவையில்லாத ஒரு கான்ஃப்ளிக்ஸ், தேவையில்லாத ஒரு குழப்பம். என் ஃபேமிலிக்காக நீ இப்படி பண்ண மாட்டியா, உன் ஃபேமிலிக்காக நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக டெவலப் ஆகும். கொஞ்சம் அதெல்லாம் யோசிக்கலாம். ஓவராலாக ஒரு பிக்சர் பண்ணி பார்த்தோம்னா மாணவர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. பட் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும். பட் நாலேஜை கெயின் பண்ணுவாங்க. பட் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு வேறு வழியில் நம்ம படிக்கணும், பண்ணி தான் ஆகணும், எக்ஸாம் எழுதாகணும், அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமாக அந்த மாதிரி தெரியுது. பட் ஜென்ரலாக ஓகே. ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக டேக் கேர் பண்ணிக்கணும். ட்ராவல் பண்ணுறீங்க, வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்க, வெஹிக்கிள் வாங்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டோட பைக்லேயோ உங்கள் ஃப்ரெண்டோட காரில் ட்ராவல் பண்ணுறீங்க, பஸ்ஸில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில், எதுவாக இருந்தாலுமே ட்ராவல் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அவசியமாக ட்ராவல் இல்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு வேறு வழி இல்லை, ஒரு வேலை விஷயம், பிஸ்னஸ் விஷயம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஒருத்தரை மீட் பண்ணியே ஆகணும், ஆல்ரெடி புக்டு, ஆல்ரெடி கமிட்டட், அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்ல பிரார்த்தனையோட, ஒரு விழிப்புணர்வோட, ஒரு அவேர்னஸோட இருந்தீங்கன்னா நல்லது. இது துலாம்க்கு அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன், அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது. இந்த இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அலர்ஜிக்னா இப்போ வந்து வாட்டர், ஏரு, அது இது மற்றவங்கிட்ட பரவுறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த டைமில் போடுற மாதிரி, இந்த மாஸ்க் போடுற மாதிரி சேஃபாக. ஏன் நான் அதை சொல்லலாம், கேது வந்து இந்த இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டது. கண்ணுக்கு தெரியாத கிருமி, பரவுற கிருமிகள். ஒருத்தர் கோல்டு இருக்குது, உங்களுக்கும் பரவும். ஒருத்தர் காஃப் வருது, உங்களுக்கும் அது பரவும். ஏதோ ஒரு வகையில் அது அந்த மாதிரி தொற்று நோய்கள் அந்த மாதிரி சொல்கிறது கேது, சுக்கிரன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத ஒரு டென்ஷன், இதெல்லாம் நடக்கிற ஒரு காலமாக இருக்கிறதுனால எல்லாருமே, அதில் ஆண், பெண், குடும்ப தலைவி, ஒரு பேச்சுலர், இல்லை ஒரு ஃபேமிலி மேன், ஒரு ஜாப், ஒரு பிஸ்னஸில், ஒரு பொசிஷனில், ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில், ஒரு கிரியேட்டராக, எல்லாருமே சீனியர் சிட்டிசன் யாராக இருந்தாலுமே. ஏன்னா சுக்ரன் இஸ் கனெக்டட் டைரக்ட்லி டு யுவர் ஹெட், தலை. காரணம் என்ன, அந்த ஃபஸ்ட் ஹவுஸ் லார்டுங்கிறது உங்கள் ராசியாக வந்தால் எமோஷன், லக்னமாக வந்தால் உங்களுடைய மூளை, உங்கள் அறிவு, உங்கள் தலை. ஸோ அதனால் வந்து இந்த மாதம் என்னதான் மற்ற கோள்கள்லாம் நகர்வுகள் நல்லா இருந்தாலுமே அதை புரிஞ்சிக்க முடியுமா, அதை உணர முடியுமா, அதை உணர்ந்து செயல்பட முடியுமான்றது தான் ஒரு கேள்விக்குறி. இந்த மாதிரி சமயத்தில் மோஸ்ட்லி என்ன சொல்லுவேன்னா, எல்லாத்தையும் கடந்து அமைதியாக, எதையும் சீரியஸாக எடுத்துக்காமல், எதையும் கண்டுக்காமல், அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டாக கோ வித் த ஃப்ளோ, அமைதியாக போங்க. ஒரு மாதத்தில் அது மாறிடும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி 2025 செப்டம்பர் மாதம் செவ்வாய் வந்து சனியுடைய பார்வையிலேருந்து இப்போ தான் அந்த செப்டம்பரில் மிடில் வந்து வெளியில் வராரு. ஓகே, பட் ஆனால் 12th ஹவுஸில் வராரு. ஆனால் குரு பார்வை பெறுறாரு. அப்போ குரு வந்து 8ல் இருக்குது, செவ்வாய் 12ல் இருக்குது. ஆனால் குரு பார்வையில் செவ்வாய் வந்திருக்கு. அப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும், விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்சிஷன்லேயே வந்து சூரியனும் வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடுவார். 17th ஆஃப் செப்டம்பர்லேருந்து சூரியன் வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன்லேருந்து வெளியில் வரும். அது 11th ஹவுஸ்க்கு மூவ் ஆகிடும். அப்போ ஷிஃப்டிங் 10 to 11ங்கிறது சூரியனுக்கு பெட்டர் பிளேஸாக இருக்குது. ப்ளஸ் 10ல் கேது இருக்குது. ஜாப் ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை ஸ்ட்ரெஸ்ஸு, பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, மணி ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு, ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ்ஸு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸ்ட்ரெஸ்ஸு, சொத்துல பாகப்பிரிவில் வந்து ஒரு பிரச்சனை, பஞ்சாயத்து. ஒரு வீடு வாங்கணும் ட்ரை பண்ணுறோம், நடக்கலை. ஒரு கார் வாங்கணும் ட்ரை பண்ணுறோம், ஆனால் நடக்கலை. ஏதோ ஒன்று தடை, ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு மன உளைச்சல். கொடுத்த பணம் வரல, வாங்கின பணத்தை கொடுக்க முடியல, லோனை வாங்கின கட்ட முடியல. ஒரு மாதிரி ஒரு போராட்டமான ஒரு மனநிலையோடு அப்படியே ஹெல்த்து சரியாயில்லை, சடனாக லாஸ் ஆஃப் ஹெல்த்து, சடனாக ஒரு மாதிரி டவுன் ஆகிடுச்சு, சடனாக ஒரு குழப்பம் வந்துடுச்சு, சடனாக இந்த மாதிரி ஒரு புலம்பல்லையே இந்த விருச்சிகம் படி போயிட்டுருக்கு. 4ல் ராகு பண்ணிகிட்டு இருக்கு தடையை, 5ல் சனி மன நிம்மதியாக வாழ்க்கையை வாழ உள்ள, 8ல் குரு, இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சிட்டே இருக்குது. கொஞ்சம் தான் சேவிங்ஸ் இருந்து அதுவும் கரைஞ்சி ஓடுது. பையனுக்கு படிப்பு, பொண்ணுக்கு படிப்பு, இந்த பக்கம் ஃபேமிலி கமிட்மெண்ட், இந்த பக்கம் அப்பா, இந்த பக்கம் அம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இது இருக்குது. இந்த மந்த் என்ன நடக்க போகுது, செப்டம்பர் மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ்? செவ்வாய் வந்து 12th ஹவுஸு, குரு அதே 8th ஹவுஸில், சனி வக்ரம், ராகு 4th ஹவுஸில், 10ல் கேது, பட் 10ல் சூரியன் விலகி இப்போ சுக்கிரன் போய் இணைய போகுது. இப்போ ஏதாவது மாறுமா, ஏதாவது சேஞ்சஸ் வந்து பாசிட்டிவாக தெரியுதா, ஏதாவது நடக்குமா? சூரியன் பார்வையில் சனி, சனி பார்வையில் சூரியன். இப்போ சூரியன் சனி பார்வை பெருசாக வேலை செய்யுமா? வேலையில் மறுபடியும் ஒரு ப்ரெஷரை கொடுக்குது. குரு 8th ஹவுஸில் இன்னும் இருக்கிறதுனால ஒரு பெரிய பதவி அதிகாரத்தை கொண்டு போக முடியல. அதுக்காக ட்ரை மட்டும் தான் நடக்குது, பட் ஆனால் ரிசல்ட் இல்லை.
சரி கல்யாணமாவது நடக்குமா, வயசாகிட்டே போதே, குரு பலன் இல்லையே, குரு பார்வை வரலையே, இப்போ அங்கேயும் பெருசாக அது ஒரு அட்ராக்ஷன் ஈர்ப்பு ஏற்படலை. ரிலேஷன்ஷிப்பாவது ஓடுமா, அதில் ஏதாவது கெடுபடி ஏதாவது ட்ரபிள் வருமா, கொஞ்சம் அப்படியே ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக மெயின்டைன் பண்ணால் நல்லது. ஏன்னா செவ்வாய் 12th ஹவுஸ், வார்த்தை விட்டிங்கன்னா பிடிச்சிக்குவாங்க. சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும். ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ஃபேமிலியா நீங்களா, அவங்க குடும்பமா உங்கள் குடும்பமா, உங்கள் கூட வாழ்க்கையா இல்லை அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையா அப்படிங்கிற முடிவில் ஒரு குழப்பம் வரும். அதனால் கொஞ்சம் விட்டு பிடிச்சா நல்லது. அந்த மாதிரி தான் இருக்குது. பொருளாதார சேமிப்பு நடக்கலை, சேவிங்ஸே இல்லைன்னு சொல்கிறத விட செலவெல்லாம் நல்ல செலவாக நடக்குதா, சுபமான செலவாக நடக்குது, என்னுடைய ஃபேமிலிக்காக பண்ணுறேன், தேவைக்காக பண்ணுறேன், அதுக்காக பண்ணுறேன், பரவாயில்ல, அது ஓகே. புதன் உச்சமாக இருக்காரு, எனக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுவாரா? விருச்சிக ராசி, விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய், விருச்சிகத்தில் நீச்சம் அடையுது, நீச்சபங்க ராஜயோகம் அடையுது சந்திரன். ஸோ சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் எங்கேயாவது கொஞ்சம் நல்லா வந்தாவது பெட்டராக இருக்கும். அட்லீஸ்ட் குரு பார்த்தாவது பெட்டராக இருக்கும். புதன் உச்சம் இது எப்படின்னா, எமோஷன் வந்து ஒரு ஆங்கிளில் எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் நடக்கணும், எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும், நான் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறேன், நான் இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறன்றது எமோஷன், அது ஒரு ஆங்கிளில். ஆனால் அறிவு, ஆனால் சூழ்நிலை வேறு வகையில். உனக்கு அது எதுக்கு, நீ இதை வச்சுக்கோ, உனக்கு இது எதுக்கு, நீ அதை வச்சுக்கோ அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாழ்க்கையும் கிடைக்கிற வாய்ப்பும் கிடைக்கிற வேலையும் கிடைக்கிற வாழ்க்கையுடைய துணையும் சூழ்நிலையும் வேற மாதிரி வருது. ஆனால் நீங்கள் ஆசைப்படுறது, நீங்கள் ட்ரை பண்ணுறது, நீங்கள் முயற்சி பண்ணுறது, நீங்கள் விரும்புறது வேறையாக இருக்குது. அப்படி ஒரு மாதிரி மனசு ஒரு பக்கம், வாழ்க்கை ஒரு பக்கமாக, ரெண்டு திசையில் பிரிய முடியாமல் பிரிஞ்சு ஒரே பயணமாக போயிட்டுருக்கு. அப்படி தான் அந்த விஷயம் நடந்துட்டுருக்கு. இது செப்டம்பரில் தான் கண்டினியூ ஆகுது. அப்புறம் எதுக்கு இதை பற்றி பேசுறது? எல்லா மாதமும் என்ன நடக்க போதும் ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். அது புரிஞ்சு அதை மாற்றுற சக்தி யாருக்கும் கிடையாது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டா அதுலேருந்து நம்ம விலகி, அதுலேருந்து நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லா மனிதனுடைய இந்த ஸ்டார்ஸுடைய இந்த டிரான்சிஷன் எல்லாமே எதில் வேலை செய்யுதுன்னு கேட்டால் நம்ம எமோஷனில் தான் வேலை செய்யும். நம்ம அதை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறோம், இல்லை நம்ம அதை கண்டுக்காமல் இருக்கோமா. ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டில் மைண்ட் செட் வந்துட்டால் எதையுமே நமக்கு பெருசாக தெரியாது. பாசிட்டிவும் பெருசாக தெரியாது, நெகட்டிவும் பெருசாக தெரியாது. பட் நியூட்ரல் ஸ்டேட்டில் மைண்ட் இருக்காது. சந்திரன் டெய்லி தேய்வார், வளர்வார், ஒரு ஸ்டாரை ஜம்ப் பண்ணிட்டே இருப்பார். அப்போது நம்ம மனநிலை, உணர்வுநிலை மாறிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒருத்தர் மேலே இருக்கிற பகை மறுநாள் ஒரு நட்பாக மாறும். ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட இருக்கிற நெருக்கமான நட்பு, அன்பு திடீர்னு பகையாக மாறும். உணர்வுகள் மாறும். ஏன்னா நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர்கள், அவ்வளோதான். ஸோ விருச்சிகம் 2025 செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கொஞ்சம் பரவாயில்ல. குரு அதே இடத்துல, அதே செலவு, அதே மாதிரி எப்படிலாம் உங்கள் பாக்கெட்லேருந்து பணத்தை வெளியே செலவில் எடுத்துகிட்டு போக முடியும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கு. 5ல் சனி மன ரீதியான ஒரு உளைச்சல். 4ல் ராகு இன்னும் நான் ஒரு தடையை கொடுக்குறேன், இன்னும் ஒரு டாஸ்க்கை கொடுக்குறேன்னு கொடுக்குது. சூரியன் 11ஆம் இடத்துல செப்டம்பர் மிட்ல பரவாயில்ல. வேலை செய்கிற இடத்துல சனியுடைய பார்வையில் எல்லா ப்ரெஷர் மத்தியிலையும் ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. புதன் உச்சம் அறிவாற்றலை மட்டும் வலுப்படுத்துது. அனுபவம் வந்து அறிவை வளர்க்க தானே செய்யும். நல்ல அனுபவமோ கெட்ட அனுபவம், அறிவை வளர்க்கும் அனுபவம். சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லை. ஒரு சந்தோஷமான சாப்பாடு டெய்லி ருசியாக இதுவாக கிடைச்சிது, பட் ஆனால் இப்போ கிடைக்கல. சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து விருச்சிக ராசி, உங்கள் மனைவிக்கு ஒரு உடல்நிலை முடியல, இல்லை உங்கள் மனைவி வந்து விருச்சிக ராசி, அவங்களுக்கு வந்து உடல்நிலை முடியல. அப்போ எப்படி வந்து அவங்க சமைப்பாங்க, எப்படி வந்து பார்த்துப்பாங்க, எப்படி பெஸ்ட்டாக அவங்க வந்து உங்களை கவனிப்பாங்க முடியாது. அதுதான் இந்த சூழ்நிலையை காமிக்கும். அப்போது ஒரு ருச்சியான சாப்பாடு சாப்பிட்டுட்டீங்க, திடீர்னு கொஞ்சம் அதில் ஒரு ட்ரபிள் கொடுக்குது, லேசாக ஒரு சின்ன ஹெல்த் ட்ரபிள் கொடுக்குது, லேசாக ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் தேவைப்படுது. அப்போ எல்லாமே ஒரு மாதிரி வந்து ஆன் அண்ட் ஆஃப், நல்லா இருக்கிற மாதிரி போகுது, அப்படியே கொஞ்சம் சுமாராக போகுது, மறுபடியும் சுமாராக இருக்கிற மாதிரி போகுது, மறுபடியும் கொஞ்சம் நல்லா போகுது. நல்லா இல்லை. சந்தோஷமாக எப்போ வரும், திருப்தியாக எப்போ இருக்கும், நினச்சது எப்போ நடக்கும், நினைக்கிற விஷயங்களுக்காக இப்போ நம்ம போட்டு எஃபர்ட் போடலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் கொஞ்சம் சேஞ்சஸ் மாறும் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, செவ்வாயுடைய நகர்வு ப்ளஸ் அக்டோபரில் குரு வந்து அந்த அட்வான்ஸ் டிரான்சிட்டிவ் நெருங்க ஆரம்பிச்சிடும், ப்ளஸ் மற்ற கோள்களும் மாறும். எனக்கு தெரிஞ்சு விருச்சிகத்துக்கு செப்டம்பரை விட அக்டோபர் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு நான் அட்வான்ஸாக சொல்கிறேன். அக்டோபர் முதல் ராசி பண்ணல, அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். வாழ்த்துக்கள். தனுசு ராசி 2025 செப்டம்பர். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் டிரான்சிஷன் டோட்டலாக அப்சர்வ் பண்ணதில் நல்ல விஷயங்கள் முதல்ல என்ன அப்படின்னு நம்ம கிளியராக பார்த்துடலாம். குரு பார்வை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, நான் கிளியராக சொன்னேன்.
இப்போ குரு பார்வை வந்து இன்னும் கண்டினியூ ஆகுதா, செப்டம்பரில் கண்டினியூ ஆகுதுன்னா எஸ் கண்டினியூ ஆகுது, வக்ரம் இல்லாமல் கண்டினியூ ஆகுது. அட்வான்டேஜாக நம்ம பார்க்குறது என்னன்னா, அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை வந்து புதன் சூரியன் கொடுக்கும். பட் லாஸ்ட் மந்த் என்ன நடந்தது அப்படின்னா, சூரியன் வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆனதுனால முழுமையாக அவரோட செயல்பட முடியல. இப்போ அதுலேருந்து விதிவிலக்காக வெளியில் வந்து சூரியன் வந்து 17th of செப்டம்பர் கன்னியில் புதனோட சேர்ந்து உச்சமான புதனோட ஒன்றா இணைஞ்சு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கேந்திரத்தில் செயல்படுத்துவார். ஒரு பாவியாக சூரியனை எடுத்துக்கிறோம், அது வந்து கேந்திரத்தில், இன்னொரு கேந்திரத்தில் சனி. இந்த மாதிரி ஸ்கொயரில் வந்து சனி சூரியன் வந்து ஒரு பக்கம் சூரியன் சனி ஒரு எனர்ஜி வந்து கிளாஷ் இருக்குது. பட் புதன் உச்சமாக இருக்கிறதுனால ஓவர் கம் பண்ணும். ஸோ இந்த தனுஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெயின் பாயிண்ட்டாக என்ன எடுத்துன்னா 14710 14710 இஸ் அ ஸ்கொயர். ஒரு சதுரத்துக்கு முதல் பலனே வந்து வேலையும் வாழ்க்கையும் அடையாளம் தான். நீ யார் அப்படின்னு கேட்டால் ஒரு அடையாளம் இருக்குது. எஸ், நான் தான், என்னோடய தொழில் இது, என்னோடய வீடு இது, என்னோடய குடும்பம் இது, நான் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தான் இந்த முறை இந்த மாதம் உங்களுக்கு கொண்டு வருது. ஒரு அடையாளத்துக்காக ஏங்குறீங்க, ஒரு வேலைக்காக, ஒரு வாய்ப்புக்காக, ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பதவிக்காக காத்திருந்து வெயிட் பண்ணி வருமா இந்த முறை வரதுக்கான வாய்ப்பு அதுதான். ஸோ நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்கிற ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் செகண்ட் ஹாஃபில் சார்ஜ் எடுக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயமே அதான். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டை ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு இல்லத்தரசியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமையும் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய ஈடுபாடையும் எல்லாரும் பாராட்டுறபடி அதுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு ரெகக்னேஷன் எல்லாருக்கும் வேணும்ல, அது அந்த மாதிரி ஒரு பலன். ஒரு திருமண விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ப்ரொஃபைல் சரியில்லை, படிப்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாம் ரிஜெக்ஷன். இந்த முறை செலெக்ஷன். ஸோ ரிஜெக்ஷனான ஒரு ப்ரொஃபைல் வந்து இந்த முறை செலெக்ஷனில் கொண்டு வரும். அது மாதிரியான ஒரு நேரம் இது. இதுக்கு செவ்வாய் சப்போர்ட் பண்ணுமே. 11th ஹவுஸில் வரார். தனுசுக்கு 11th ஹவுஸில் செவ்வாய், மங்களன் 11ஆம் இடத்துல, குருவுடைய பார்வையில் வந்து மங்களன். சுக்கிரன் மட்டும் சரியா இல்லையா? ஆனால் தனுசுக்கு அது அவசியம் இல்லையே. சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகுது, பட் ஆனால் தனுசுக்கு அது அவசியம் இல்லை. அது ஏதாவது ஸ்தானத்தை கெடுக்கிற மாதிரி 7-8 வந்தால் ட்ரபிள், பட் அது 9. ஸோ சுக்கிரனை பற்றி இங்கே கவலை இல்லை, அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். குரு பார்வை, செவ்வாய் மேலே குரு பார்வை, ஸ்கொயரில் வந்து சனி மற்றும் சூரியன் புதன் குரு 4 கோள்கள் சந்திக்குது. அதில் வந்து செவ்வாய் வந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல 5 கூடியவன், சந்திரன் நகர்வு, ராகு கேது வந்து 3-9, வெறும் சுக்கிரன் மட்டும்தான் பாவியாக வரார். அவர் போய் 9 சேர. தனுஷ் இந்த மாதம் வந்து கிளிக்காக வர மாதம் வரும். என்ன விஷயம் வேணும் உங்களுக்கு? ஒரு மாணவனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன், உங்களோட எக்ஸாம்ஸ், உங்களோட ஓசி ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களோட பேங்க் லோன், ஒரு மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் பார்க்குறீங்களா? எஸ், 2 வீட்லேயும் பேசி சம்பந்தப்படுத்தி அது நல்லா சம்பந்தம் பண்ணி அது ஒரு சின்ன ஒரு என்கேஜ்மெண்ட் ரெடி பண்ணி ஸோ ஒரு நிச்சயம் பண்ணுற அளவுக்கு தனுஷு. ஒரு ஜாப் வேணுமா, சேஞ்ச் வேணுமா, ப்ரொமோஷன் வேணுமா, க்ரோத் வேணுமா, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கீங்களா? சான்ஸ் எடுக்கலாம். சான்ஸ் எடுக்கிற மாதிரி மந்த் இது. செப்டம்பர் செகண்ட் ஹாஃபில் இதெல்லாம் சான்ஸ் எடுக்கிற ஒரு மந்தாக தெரியுது. ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ரொம்ப நாளாக பிளான் பண்ணேன். இந்த 4 சனி, அர்த்தாஷ்டம சனி தடை பண்ணிகிட்டே இருக்கார். எங்கே பார்த்தாலும் ஒரு குறைய வச்சுருக்காரு. அந்த குறையினால நான் அந்த ப்ராப்பர்ட்டி வேண்டாம் தள்ளி போடுறேன். பூமிக்காரகன் செவ்வாய் 11ல் ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு விஷயத்தை பண்ணும். ஒரு வெஹிக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். 4 சனி தடங்கள் பண்ணிட்டு வெஹிக்கிள் வேணால் தள்ளி போடலாம், ஏன்னா அங்கே சுக்கிரனும் சரியாக இல்லை. ஸோ பூமி வாங்குற யோகம் இருக்குது, இடம் மாற்றத்துக்கு யோகம் இருக்குது, பயணத்துக்கு யோகம் இருக்குது, கூட்டாளிகளோட சேர்ந்து ஒரு கூட்டு கிரகமாக, கூட்டாளிங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு சான்ஸ் இருக்குது. ஃபேமிலியை நடத்தக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்து எனக்கு தனுசு ராசி போராட நட்சத்திரம் தனுசு மூலம் எப்படி இருக்கும்? சாதகமாக இருக்கா? எனக்கு ஏதாவது பாசிட்டிவாக நடக்குமா? ஒரு பெண்ணாகப்பட்ட எனக்கு வந்து ஏதாவது குடும்பத்தில் முக்கியமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குமா? ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் செகண்ட் ஹவுஸ் வந்து எம்டி, ரொம்ப க்ளீனாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு தைரியத்தோட எல்லாருடைய பாராட்டும் கிடைக்கிறது மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலையை அது உருவாக்குது. ஹெல்த்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கா? செப்டம்பர் ஏதாவது நோய் பாதிப்பு, விபத்து பாதிப்பு ஏதாவது இருக்கா? 4 சனி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸோ இல்லை சின்ன சின்ன தடங்களோ சின்ன சின்ன ஒரு உடல் ரீதியான உளைச்சலோ கொடுக்கலாம். மேஜராக இல்லை. மேஜராக எதுவும் நோயோ மருந்து அந்த மாதிரிலாம் மேஜராக இல்லை. ஏன்னா உங்களுக்கு 6 கூடிய சுக்கிரன் கேதுவோட
8 சந்திரன் பிரயாணத்திலே இருக்கும். ஸோ மேஜரான ஹெல்த் இஷ்யூ இல்லை. இன்னமும் குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு சுபமான எண்ணங்கள், பாசிட்டிவ் திங்கிங், ஒரு முயற்சி, அந்த முயற்சியில் ஒரு ஈடுபாடு, அந்த முயற்சியில் ஒரு சக்ஸஸ், எல்லாரும் பாராட்டணும்னா அந்த மாதிரி ஒரு செயல் நடக்கணும்ல, அது உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னு அர்த்தம். எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு விருப்பமான நபர்களை போய் சந்திக்கிற மாதிரி, இதெல்லாம் ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஃப்யூச்சருக்காக இப்போ ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஃப்யூச்சருக்காக இப்போ ஒரு சின்ன ஒரு 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 இனிஷியேட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் உகந்த மாதமாக தெரியுது. ஓரளவே தனுசு செப்டம்பர் மாதம் ஒரு பயனுள்ள மாதமாக நமக்கு வந்து ஒவ்வொரு மந்த்துமே வந்து நமக்கு வந்து ஜாபில், ஃபினான்ஸ், வெல்த்து, ஃபேமிலி, ஹெல்த்து, ஹாப்பினஸ், அதே மாதிரி ஒரு 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 விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணுறோம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு ட்ராவல் பண்ணுறோம், எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவோம். அதுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு நல்லாவே இருக்குது. அது தனுசு லக்னமாக இருந்தால் இன்னும் நல்லாவே இருக்குது. ஓரளவுக்கு நல்ல டிரான்சிஷன் நடக்கிற ஒரு அருமையான மாதமாக நான் தனுசுக்கு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஃபேவராக நடக்க போகுது, அது நடக்கிற மாதிரி தெரியுது. பிளான் பண்ணலாம், அதை பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்ல பாசிட்டிவாக நடக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி. மகரம் வந்து நம்ம வந்து டோட்டல் டிரான்சாக்ஷனை வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வந்து சனி ஸ்டில் வக்ரகதியில் தான் இருக்கார். மகரமுக்கு 3rd ஹவுஸில் சனி, 2nd ஹவுஸில் ராகு, குரு வந்து 6th ஹவுஸில், இதெல்லாம் வரைக்கும் ஓகே. சூரியன் வந்து லாஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு வந்து 8th ஹவுஸில் வந்து கேதுவோட தொடர்பில் இருந்தது. பட் இப்போ அது 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு நகர்ந்து செல்லும். அது 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம். சுக்கிரன் ஆனால் வந்து கேதுவோட ஒரு சின்ன ஒரு குழப்பமான இடத்துல வருது. 8ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல கேது, சுக்கிரன் கேது இணைவு, அதை குரு பார்க்கல. சூரியன் வந்து 9ஆம் இடத்துல, அது பரவாயில்ல. செவ்வாய் கொஞ்சம் நல்ல பொசிஷன் வர்றார். செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து துலாத்தில் வந்துடுவார், அது 10வது இடம். இந்த மாதத்திலே ரொம்ப நல்லா இருக்கிற கோள்கள் பார்த்தா குரு மற்றும் செவ்வாய். புதன் உச்சம். புதன் உச்சமாக இருக்கிறது புத்தி, செவ்வாய் 10ல் வருது தொழில், அதில் உள்ள ஒரு தைரியம், அதில் உள்ள தைரியமான முடிவு, இடமாற்றம். ஆனால் சுக்கிரன் ஸ்கோரில் இல்லை. ஸோ மகரம் டோட்டலாக என்ன நடக்கும், செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்? மகர ராசியை சேர்ந்த நீங்கள் 7.5 சனி முடிஞ்சது, லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நிறைய பேர் சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சிலர் கொஞ்சம் சின்ன புலம்பல் இருக்குது, ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இன்னும் வரல. செப்டம்பரில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அவ்வளோதான் கிளாரிட்டி, சிம்பிள். சனி கெட்டு போயிருக்கா, நல்லா இருக்கு. ஸோ வேலை வருமானம் பிரச்சனை இருக்கா, இல்லை. வேலை வருமானத்தை பெரிய பிரச்சனை இல்லை. அது பாட்டில் ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே தொழில் போயிட்டுருக்கு, ஏற்கனவே ஜாப் போயிட்டுருக்கு, நிம்மதியாக போயிட்டுருக்கு, நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலைன்னா பிரச்சனை இல்லை. நான் புதுசாக ஒரு வேறு வேலைக்கு மாற போகிறேன், நான் புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறேன், நான் புதுசாக ஒரு விஷயத்தை மாற போகிறேன்னா சுக்கிரன் சரியாக இல்லை. அதை தான் நான் பாயிண்ட் பண்ணுறேங்க. செப்டம்பர் 14th வீனஸ் அண்ட் கேது கன்ஜெக்ஷன் ஆச்சுன்னா மகரத்துக்கு வந்து லார்ட் ஆஃப் 10, 5 மற்றும் 10க்கு அதிபன் தான் சுக்கிரன். 5th ஹவுஸ் லார்ட் அண்ட் 10th ஹவுஸ் லார்ட் போய் 8th ஹவுஸில் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிட்டாருன்னா இந்த ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசுகிறதோ முடிவெடுக்கிறதோ கூடுதல் கவனமாக இருந்தால் நல்லது. அதிர்ஷ்டம் வரும், தானாக பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு காத்திருந்து உங்களை ஏமாற்றப்படலாம். அதை வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அதனால் உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா 10ல் செவ்வாய் வராரு. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அன்ஃபேவராக ஏதாவது நடந்தால் உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதை பண்ணாதீங்க. அதை ஜஸ்ட் லைக் தட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மந்த்லி டிரான்சிஷன், ஜஸ்ட் 1 monthல மாறிட்டோம். செப்டம்பர் 14th சுக்கிரன் வராருன்னு சொன்னோம்னா அக்டோபரில் நாட் ஈவன் 14, அதுக்கு முன்னாடியே மாறிடும். அதனால் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ப்ரொஃபஷனல் லைஃப்பில், நீங்கள் உங்கள் ஒர்க் லைஃப்பில், பிஸ்னஸ் லைஃப்பில், மணி மேட்டர்ஸ் ஆர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி, அதிகாரம், லக் ஆர் ஃபார்ச்சூன் ஆர் பொசிஷன் ஆர் பிளேஸ் எதுவாக இருந்தாலுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அது மாதிரியான ஃபேவரான மந்த் இல்லை இது செப்டம்பரில். ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஓகே, கண்டினியூ பண்ணலாம். புதுசாக அதுவும் ட்ரை பண்ணுறதுக்கு நான் அட்வைஸ் பண்ணல. வேறு என்ன ஃபேவராக இருக்குதுன்னு பார்த்தா புதன் உச்சம். அது வந்து ஸ்டூடெண்ட் சைடில் மட்டும் அது பாசிட்டிவாக தெரியுது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறது, வேறு ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, வேறு ஏதாவது ட்ராவல் பண்ணி போய் படிக்கணும்னு நினைக்கிறது, வேறு ஏதாவது ஸ்கில் அதை கற்றுக்கிறது, அதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மகரமுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், லவ் இதெல்லாம் பார்க்கும்போது சரியாகவே இல்லை மகரம். இந்த குறிப்பாக இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களாம் ராகு 2nd ஹவுஸ். நீங்கள் ஒன்று பேசினா ஏடாகுடமான வார்த்தை பதிலுக்கு வரும்.
பர்டிகுலராக சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் வந்து எப்போ 8ல் போதோ அப்போதுலேருந்து உங்கள் பார்ட்னர் எப்போவுமே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, எதிர்மறையாக பேசுறது. நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல, எதிர்மறையாக பேசுறது. அப்போ வந்து அது வந்து இந்த சமயத்தில் வந்து தேவையில்லாமல் அதை வந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸாக போகாமல் அவாய்ட் பண்ணலாம். சந்திப்பை குறைக்கலாம். சந்திப்பை குறைக்கும் போது உங்களுக்கு வந்து அன்வான்டான இஷ்யூஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். ஒரு திருமண முயற்சி அதுக்கெல்லாம் ஏதாவது ஃபேவராக இருக்கா, அதுக்கு ஏதாவது நல்ல ஒரு பலன் இருக்கான்னு கேட்டால் பெருசாக ஒன்றும் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு டிக் பண்ண முடியல. முயற்சி வேணால் நடக்கும், பலன் நடக்குமான்னு சொல்ல முடியல. திருப்தியாக இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றும் கிடைக்கிற ப்ரொஃபைல் வேறு. நீங்கள் எதிர்பார்க்குற பெண், நீங்கள் எதிர்பார்க்குற ஆண் வந்து வேறு மாதிரி எதிர்பார்க்குறீங்க. பட் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற நேரம் இல்லைன்னு சொல்ல வரேன். மனசில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். நமக்கு வர வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்கணும், நமக்கு வர பெண் இப்படி தான் இருக்கணும், நமக்கு வர ஆண் இப்படி தான் இருக்கணும், வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்கணும், அழகு இருக்கணும், அறிவு இருக்கணும், படிச்சிருக்கணும், நல்ல கேரக்டராக இருக்கணும், நல்ல ஸ்கில் இருக்கணும், நல்ல ஷார்ப்பாக இருக்கணும், நல்ல பிரெயினியாக இருக்கணும், நல்ல ஸ்பீடாக இருக்கணும், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கணும். நிறைய எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. பட் அதை வந்து நமக்கு அமையணும்ல, நமக்கு அமையறதுக்குன்னு ஒரு நேரம் அப்படி வரும்ல. நம்ம பார்க்குறோன்னா அந்த ப்ரொஃபைல் அப்படி எடுக்கிற மாதிரி நமக்கு அமையிற மாதிரி ஒரு நேரம் வரும். அந்த நேரம் செப்டம்பர் இல்லை. அப்புறம் ஹெல்த், மகரம் வந்து ஸ்டில் ஏதாவது ஹெல்த்து வந்து கொஞ்சம் பார்த்துக்கணுமா, ஏதாவது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்கா, வேற இருக்கணுமா, ஏதாவது கொஞ்சம் கவனம் குறைவாக இல்லாமல் பார்த்துக்கணுமா. எனக்கு தெரிஞ்சு குருவால் பெருசாக ட்ரபிள் கொடுக்காது. ஏன்னா 6th ஹவுஸில் குரு வந்து பெரிய லெவலில் ஹெல்த் ட்ரபிளை கொடுக்காது. மகரம் சனி 3rd ஹவுஸில் வக்கரமாக இருக்கிறதாலையும் பெருசாக ஒன்றும் பண்ணாது. ராகு 2nd ஹவுஸில் இருக்குது. 2nd ஹவுஸ் வந்து நீங்கள் சாப்பிட்ற இடம். ஸோ சாப்பாட்டில் வந்து இந்த ராகு வந்து இந்த பழசை கெட்டு போனது, பேக்கடு, ஜங்க் ஃபுட்டு, பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் ஃபுட்டு வந்து அவுட் சைட் ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு எதுவும் வந்து ராகு ட்ரபிள் பண்ணாது. ஏன்னா அது ஜீரண பிரச்சனை கொடுக்கும். 2nd ஹவுஸில் வந்து ஜீரண பிரச்சனை, கேஸ்ட்ரோ ஆர் ஜீரண பிடிப்பு, வாயு பிடிப்புன்னு சொல்லுவோம். செவ்வாய் நல்லா இருக்கார். செவ்வாயால் ஒன்றும் பாதிப்பு காமிக்கல. அது விபத்து கண்டம் ஒன்றும் இல்லை, கிளியராக இருக்குது. சூரியன் 9th ஹவுஸில், அதுவும் ஹெல்த் ட்ரபிள் பண்ணாது. புதனும் பண்ணாது, புத்திலையும் பண்ணாது. சுக்கிரன் பண்ணும். 8ல் சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்தால் சுக்கிரன் உடலில் உபாதையை ஏற்படுத்தும். சுக்கிரன் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து குறிப்பாக மகரம் அப்படிங்கிற லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து தொடை பகுதி, காலில் வந்து தொடை, இடுப்பு கீழே உள்ள தொடை பகுதி. நிறைய பேர் அதில் தொடை, மூட்டு தொடை சம்மந்தப்பட்டது. அப்புறம் பொதுவாகவே வந்து 8வது வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனிதன் வந்து தன்னுடைய கழிவுகளை அகற்ற உறுப்புகள் சம்மந்தப்பட்டது. ஸோ அது வந்து 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல அது ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து கணவன் மனைவியாக வந்து தாம்பத்திய உறவில் ஏற்படக்கூடிய சில உபாதைகளை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த 8ஆம் இடம். இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த 8ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் கேது இணைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இடுப்பை ஒட்டி இருக்கக்கூடிய, இடுப்பு கீழே உள்ள இடுப்பை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் சுக்கிரன் அதிகமாக ஆளுமை செய்யக்கூடிய இடம். அதுதான் ஆளுமை செய்யக்கூடிய இடம். அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு உங்களுடைய உணவு, உங்களுடைய பயிற்சிகள், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் ரெகுலராக நல்லபடியாக செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் மகரம் வந்து இந்த மாதம் வந்து ஃபோர்ஸ்டு ஒரு வீடு வாங்கி ஆகணும், ஒரு கார் வாங்கி ஆகணும், பைக் வாங்கி ஆகணும், ஒரு பொருள் வாங்கணும்ப்பா, ஒரு லக்ஸரியான ஐட்டம் ஒன்று வாங்கணும், ஒரு ஃபோனாவது வாங்கணும், செலவு பண்ண போகிறேன். ஆனால் ஏதாவது ஒன்று செலவு பண்ணி நல்லதாக வாங்க போகிறேன்னா இந்த மாதம் தள்ளி போடுங்க. மகரத்துக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரான பிளானட் வந்து சுக்கிரன். நீங்கள் வாங்குகிற எல்லா லக்ஸரியான பொருளும் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வந்துடும். காராக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், காஸ்ட்லியான ஏதாவது ட்ரெஸ் வாங்குறீங்க, ஒரு கேப் நல்லா காஸ்ட்லியாக வாங்குறீங்க, ஷூ வாங்குறீங்க, ஹேண்ட்பேக், குறிப்பாக வாலெட், பர்ஸ்ன்னு சொல்கிறோம், இதெல்லாம் சுக்கிரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு அழகான டிவி வாங்குறீங்க, தள்ளி போடலாம். அது கேதுவோடு இருக்கும்போது அது ரிப்பேரு, குறை உள்ளது, பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகரத்துக்கு சொல்கிறேன், தள்ளி போடலாம். ஓவராலாக என்ன சொல்ல முடியுது மகரம்னா, ஆஸ் இட் இஸ் போகிறது போயிட்டு தான் இருக்கும். உங்கள் பாக்கெட்லேருந்து பணம் இருக்குது, உங்கள் பேங்க்லேருந்து பணம் இருக்குது, அதை எடுத்து ஒரு செலவு பண்ண போகிறீங்க, கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்க. ரெகுலரான எக்ஸ்பென்சஸ் இருக்குது, வீட்டு செலவு, குடும்ப செலவு, அது பிரச்சனை இல்லை. ஒரு முதலீடு போட போகிறீங்க, பெரிய அமௌண்ட் ஒன்று ரெடி பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸில், ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனில், ஒரு பிஸ்னஸில், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு முதலீடு போட போகிறீங்க, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கெலாம் இது ஃபேவராக இல்லை. மணி தான் சுக்கிரன் வந்து சேவிங்ஸ், மணி,
உங்கள் வீட்டில் இருக்கிற காசு, உங்கள் மனைவிகிட்ட இருக்கிற காசு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற காசு, மணி, அதில் கொஞ்சம் கவனம். கொடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மகரம் அக்டோபரில் பெட்டர் ஆகும் நான் நம்புகிறேன். பார்ப்போம். கும்பராசி காலச்சக்கரத்துக்கே 11வது ராசி தான் இந்த கும்பராசி. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி தான் ராசிநாதன். நிறைய டிரான்சிஷனை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து கும்பத்துக்கு ஸ்டில் இந்த குருவுடைய பார்வை, சனி வக்ரம், ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ராகு, 7th ஹவுஸில் கேது, சூரியன் வேறு சம்மந்தப்பட்டதா. இப்போ 8th ஹவுஸில் சூரியன் நகர்வு, புதன் உச்சமடையக்கூடிய அருமையான மாதம். 9ஆம் இடத்துல செவ்வாயுடைய நகர்வு, சுக்கிரன் மட்டும் கேதுவோட கன்ஜெக்ஷன், எல்லாம் செகண்ட் ஹாஃபில் வருது செப்டம்பரில். என்ன சொல்லலாமா கும்பத்துக்கு? என்ன சொல்லலாம்? ஒரு வேலை விஷயம் முதல்ல எடுத்துப்போம். வேலை, வருமானம், பொருளாதாரம், மனநிலை எப்படி இருக்கும்? கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடியல. ஏதோ ஒன்று தேடுறீங்க, ஏதோ ஒரு முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுப்போம். ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம், ஒரு கல்யாண விஷயமா இருக்கலாம், நீங்கள் படிப்புக்காக ஒரு காலேஜ் சீட்டாக இருக்கலாம், நீங்கள் ட்ரை பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம். எல்லாரும் ஒரு ஏஜில் இருப்பீங்க. ஆண் பெண் 30, 40, 50, 60, ஏதோ ஒரு ஏஜில் 20, ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு முயற்சி போயிட்டுருக்கு. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ரெண்டோட சேர்ந்து பண்ணணும், ஒரு லோன் ட்ரை பண்ணுறேன், ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டிருக்கேன், ஹெல்ப் கேட்டிருக்கேன், ஏதோ ஒரு விஷயம், ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த முயற்சியில் இருக்கிறீங்க. அந்த முயற்சியில் ஒரு விஷயத்தில் இருக்கிறீங்க. அது நடக்குமா? செப்டம்பரில் அது நடக்குமா? நடக்கணும்னா என்ன நடக்கணும்? குரு பார்வை வரணும். வந்திருக்கா? கும்பத்தில் இருக்குது. சரி, குரு பார்வை ஃபஸ்ட்டு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கு. நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸை காமிக்குது. மற்ற கோள்கள், புதன் 8th ஹவுஸில் புத்தியை கொடுக்குது. ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு புத்தியை கொடுக்குது. 8ல் இருந்தாலும் சிரமமான சூழ்நிலைக்கு ஒரு புத்தியை கொடுக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து சூரியன் 8th ஹவுஸில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃபில் 8th ஹவுஸில் சூரியன், நெருப்பு கோலான சூரியன் வந்து சனியுடைய பார்வையிலையும், சனி சூரியனுடைய பார்வை, நான் உன்னை கெடுப்பேன் நீ என்ன கெடுப்பேன்ற மாதிரி மோதிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஐடியா வருது, ஒரு பக்கம் எமோஷன் வருது. எமோஷனுக்கு ப்ரையாரிட்டியா, ஐடியாவுக்கு ப்ரையாரிட்டியா, அறிவுக்கா உணர்வுக்கா? ஒரு போட்டியாக இந்த பக்கம் இது பண்ணிகிட்டு இருக்கு. செவ்வாய் 9th ஹவுஸில் தைரியம், சப்போர்ட்லாம் செவ்வாய் கொடுக்குது. பாசிட்டிவாக வச்சுப்போம். சுக்கிரன் அப்படி 14ஆம் தேதி அவர் வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. கும்பத்துக்கு மெயின் பிளானட் சுக்கிரன், லார்ட் ஆஃப் 4 அண்ட் லார்ட் ஆஃப் 9. கேந்திரத்துக்கும் அவர் வர்றாரு, கோணத்துக்கும் அவர் வர்றாரு. 9 மெயினான இடம். அவர் கேதுவோட தொடர்பு அடைய போகிறாரு. அப்போ கும்பத்துக்கு ஏதோ ஒரு முயற்சியில் இருக்கீங்க. நான் சொன்னேன், ஒரு 30ல் தான் ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், 40ல் தான் ஒரு பிஸ்னஸ்னு வச்சுப்போம், 20ல் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்னு வச்சுப்போம், ஒரு 25, 28 ஒரு கல்யாண முயற்சின்னு வச்சுப்போம், ஒரு 45, 50 ஒரு வீடு வாங்குறத பற்றி வச்சுப்போம், ஒரு வாகனம் வாங்குறத பற்றி வச்சுப்போம், இல்லை ஃபாரினில் போகணும், இல்லை அங்கேருந்து இங்கே வரணும், ஏதோ ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க. கும்பம் ஏதோ ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க. ஆளாளுக்கு ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க, ஆளாளுக்கு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. இது நடக்க விடுமா? செப்டம்பரில் இது நடக்க விட்டுருமா? 13th வரைக்கும் பரவாயில்லன்னு தான் சொல்கிறேன். சூப்பர் சொல்லப்பட்டால் பரவாயில்லன்னு சொல்கிறேன். ஒன்ஸ் அந்த சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, இந்த லக் அண்டு ஃபார்ச்சூன் சொல்கிறேன், அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது யார் கொடுப்பா? சுக்கிரன் தான் தரும். அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்குற சுக்கிரன் அப்படியே 8ஆம் இடத்துல மறைஞ்சி அவர் கேதுவோட 7ஆம் இடத்துல போயிட்டு அவர் கேதுவோட சேர்ந்து அவர் ஒன்றா இணைந்து அந்த 8ஆம் இடத்துல சனி, அந்த சூரியன் பார்வை, அதாவது சூரியன் 8ஆம் இடத்துல, சனி 2ஆம் இடத்துல, அந்த சூரியன் சனி பார்வை. அங்கே 8ல் வந்து புதன் உச்சமாக இருக்கிற புதன் வந்து தனியாக ஒன்றும் பண்ண முடியும் அவரால். அப்போ எல்லாத்தையும் செயல்படுத்த விடாமல் ஒரு குழப்பமாக ஆசையை மட்டும் கொடுத்து அனுபவிக்க முடியாது. கை கட்டிடுச்சு ஆனால் வாய் கட்டல, இல்லை கைக்கு எட்டுற மாதிரி இருக்கு ஆனால் பறிக்க முடியல. போராடுறேன், ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன், பட் ஆனால் நடக்கல. அந்த மாதிரி எப்போ நடக்கும்? இப்போ முடியாதா, அப்போ முடியாதான்னு ஒரு இழுபறியான ஸ்டேட்டஸை தான் கும்பத்துக்கு வச்சிருக்கு. இதில் குறிப்பாக அந்த ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்பு, லவ் அப்படியே கசப்பாக தெரியும். ஒரு மாதிரி ஒரு சம்டைம்ஸ் சில பேருக்குலாம் சில வெறுப்பு வந்துடும். சனியுடைய ராசியில் பிறக்கிறதுனால பொதுவாகவே அந்த பொறுமையை இழக்கிற ராசி தான் கும்பம். டக்குன்னு இழக்க வச்சிடும். காற்று ராசி வேக வேகமாக நடந்துடணும், நடக்கலாம் தாங்க முடியாது. அந்த மாதிரி அது ஒரு விஷயம் நினைக்கிறோம் நடக்கணும், நடக்கலாம் தாங்கிக்க முடியல, அதுக்காக ஒரு போராட்டம், மன உளைச்சலை கொடுக்குது. இந்த மாதிரி இருக்கு. அப்போ வந்து கும்பம் 2025 செப்டம்பர் மாதம் முதல்ல ஒரு 10 நாள் பரவாயில்ல, ஏதோ சுமாராவது போயிட்டுருக்கு, பரவாயில்ல, சூப்பராக இல்லை, சுமாராக போயிட்டுருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பரில் கும்பம்லாம் வந்து பெரிய லெவலில் ஸ்டேட்டஸ் இல்லை.
ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்குது, ஒரு 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 காம்படிஷனாக இருக்குது, ஒரு எக்ஸாமாக இருக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்குது, ஒரு காம்படிஷனாக இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, ஒரு ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு லோன் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்க. வெறும் குரு பார்வை இருக்குது. அந்த குரு பார்வை செய்கிற நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களை முயற்சியாவது செய்ய வைக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் செய்யவே மாட்டேன், அதான் நடக்க போதில்லை, நான் செய்யவே மாட்டேன்னு சொல்ல விடாது, செய்ய வைக்கும். அதான் குரு பார்வை. பாசிட்டிவாக அவங்கள எப்படியாவது கொண்டு போய் செய்ய வைக்கும். இந்த பக்கம் செவ்வாய் அந்த ஆக்ஷனுக்கு உண்டான எல்லா வேலையும் திட்டமிட வைக்கும். அந்த சனி சொல்ல வேணாம், ஹார்ட் ஒர்க்கு அதையும் பண்ண வைக்கும். அந்த புதன் அதுக்கேற்ற ஒரு பிளான் அதையும் பண்ண வைக்கும். ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, ரிசல்ட் வராதுன்னு தெரிஞ்சு பண்ணாமல் இருக்கிறோம்னா உங்கள் முயற்சி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் எதுக்காகவும் முயற்சியை பின்தங்கக்கூடாது. முதலீடு செய்து பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, பணத்தை போடுறது, லோனை வாங்குறது, கடனை வாங்குறது, அதை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா போதும். கும்பம் தேறி வருவீங்க. இந்த ஒரு மாதம் கொஞ்சம் ரொம்ப சுமாராக இருக்குது. அக்டோபர்லேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும், பட் இந்த மாதம் சுமாராக இருக்குது. டேக் கேர். மீன ராசி 2025 செப்டம்பர் மாதம். நம்ம முதல்ல பாசிட்டிவாக என்ன இந்த மாதன்றதை பார்த்துறோம். ஏன்னா ஜென்ம சனியை ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜென்ம சனி ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் இருக்குது. செகண்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் அது பொங்கு சனியாக எடுத்துக்கலாம். மீதி ஃபஸ்ட் அண்ட் தேர்டில் உள்ளவங்களுக்குலாம் கொஞ்சம் அது ஃபேவராக இல்லை. பட் இருந்தாலும் பாசிட்டிவாக என்ன இருக்குது செப்டம்பர்லன்னு பார்த்துக்கலாம். செப்டம்பரில் ஸ்டில் அந்த குரு 4th ஹவுஸில் கண்டினியூவாக போயிட்டுருக்கு. 4th ஹவுஸில் குரு இருக்குது ஒரு பெரிய ஸ்தான பலன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் கேந்திரங்கள் அசுபரை விட சுபருக்கு பலம் கம்மி தான். இருந்தாலும் ராசிநாதன், லக்னநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 4th ஹவுஸில் இருக்கிறது ரொம்ப பேடான பொசிஷன் இல்லை. 4th ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய அடையாளம், ஒரு மனிதனுடைய பதவி, ஒரு மனிதனுடைய வீடு, வாகனம். அவன் இடத்துல இருக்கான், நான் இடத்துல இருக்கேன், என் இடத்துல நான் கௌரவமாக நான் நிம்மதியாக கொஞ்சம் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா 4ஆம் இடம். ஸோ நான் என் வீட்டில் இருக்கேன், நான் என் வேலை செய்கிறேன், நான் என் தொழில் செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் படிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், நான் வாழ்க்கையை பார்க்குறேன், நான் குடும்பத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸில் குரு உங்களை மெயின்டைன் பண்ண வச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம், நார்மலாக நியூட்ரல் ஸ்டேட். அடுத்த பாசிட்டிவான விஷயம் என்னென்னா புதன் உச்சமடையும். பாதகாதிபதினு சொல்லலாம், இருந்தாலும் புதன் உச்சமடையும். பொதுவாக புதன் உச்சமடைஞ்சாருன்னா ஏதாவது ஒரு அனுபவ அறிவை கொடுப்பார். இப்போ கெட்டது செஞ்சால் கூட சுபகிரகம் என்ன பண்ணும், ஒரு விஷயத்தை கற்றுக்க வைக்கும். கற்றுக்கிறதுக்காவது புதன் ஒரு நன்மையை செய்யும். ஸோ ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், கெயின் ஆஃப் நாலேஜ்னு சொல்லலாம். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், கெயின் ஆஃப் நாலேஜ், அதை புதன் கொடுத்துரும். இது யாருக்கு பயன்படும்? மீனத்தில் இது யாருக்கு ரொம்ப பயன்படும்? மாணவர்களுக்கு பயன்படும். ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பயன்படும். உங்களுக்கு பாசிட்டிவாக அது நாலேஜை கொடுக்குது. புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்க, புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க, புதுசாக ஒரு நபரை சந்திக்கிறீங்க, அவங்க மூலிமா ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, கிரகிக்கிறீங்க. ஸோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு பிளான் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இதெல்லாம் அந்த புதன் கொடுத்துரும். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக இருக்கிற மாதமாக எடுத்துக்கலாம் ஃபார் மீனம். ஈவன் சனி ஃபஸ்ட் ஹவுஸில் டென்ஷன் கொடுத்தாலும் பண்ணும். அடுத்த பாசிட்டிவ் என்ன இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும்னா, சுக்கிரன் கரெக்டாக 14th of செப்டம்பரில் உங்களுக்கு கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிடும். என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆச்சுன்னா அது போய் எங்களுக்கு நல்லதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, மீனத்துக்கு குரு ஃபேவரான பிளானட்டா, சுக்கிரன் ஃபேவரான பிளானட்டா? ஒரு ஹாரோஸ்கோப்பில் ஒருத்தருக்கு குரு ஃபேவராக இருப்பார், இல்லை சுக்கிரன் தான் ஃபேவராக இருப்பார். பொதுவாக வச்சுக்கோங்க, தேவகுரு, அசுரகுரு 2 பேரும் குரு தான், குரு ஸ்தானம். இப்போ சுக்கிரன் மீனத்துக்கு லார்ட் ஆஃப் 3 and 8. 8 கூடியவன் வந்துட்டாலே, இப்போ ரிஷபத்துக்கு எப்படி 8 கூடியவன் குருவாகணும், மீனத்துக்கு 8 கூடியவன் சுக்கிரனாக வந்துடுவான். அப்போ சுக்கிரன் எப்பெல்லாம் ஒரு ஒரு நெகட்டிவான பிளேஸில் போதோ அப்போல்லாம் அந்த கஷ்டமான சூழ்நிலை கம்மியாகுதுன்னு அர்த்தம். நமக்கு நெருக்கடி, நமக்கு கஷ்டம், நமக்கு ஒரு மன உளைச்சல், நமக்கு பொருளாதார உளைச்சல், பொருளாதார இழப்பு எல்லாம் குறையுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பிரச்சனையை, கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை குறைக்கிற நேரமாக இந்த சுக்கிரன் 14th of செப்டம்பரில் கன்ஜெக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட், அது ஒரு ஃபேவரான விஷயம். இப்போ இதனால் என்ன நல்லது நடக்கும்? ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது, குறைஞ்சிருக்கு. ரொம்ப கடன் பிரச்சனையாக இருந்தது, குறைஞ்சிருக்கு. ரொம்ப தொல்லையாக இருந்தது, குறைஞ்சிருக்கு. ரொம்ப தடையாக இருந்தது, குறைஞ்சிருக்கு. எல்லாமே குறைஞ்சிருக்கு, நெகட்டிவ் எல்லாம் குறைஞ்சிருக்கிற ஒரு ஸ்டேட்டஸை கொண்டு வந்துடும். சரி, இப்போ இந்த மீனத்துக்கு ஆஸ் யூஷுவல் என்னென்னலாம் அன்ஃபேவராக, அது முன்னாடி லாஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன். ராகு கேது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். 6th ஹவுஸில் கேது, 12th ஹவுஸில் ராகு. இப்போ 6 and 12 ராகு கேதுல 6 தான் உங்களுக்கு அட்வான்டேஜ். 6 கேது என்ன பண்ணால் உங்கள் எதிரிகள், உங்களுக்கு போட்டியாளர்கள், உங்களுக்கு பார்த்து பொறாமப்படுறவங்க, உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறவங்க, இல்லை உங்களை ரொம்ப வீக்காக பார்க்குறவங்க, அவங்களெல்லாம் அதுவே இந்த கேதுவே முட்டாளாக்கி விட்டுரும். கேது ஒருத்தருக்கு தோஷம் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுன்னா, அவங்கள செல்ஃபாகவே அடிமுட்டாளாக்கி விட்டுரும். அது உங்களுக்கு இப்போ செய்து ஓகே, அது பாசிட்டிவாக வச்சுங்க.
அப்புறம் இந்த 12th ஹவுஸில் ராகு அப்போ வந்து ஃபேவர் கிடையாதுன்னு கேட்டால் 12th ஹவுஸில் ராகு வந்து பயணங்களுக்கு திடீர்னு உண்டு செய்யும். ஆனால் அது 100% பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. வேலை விஷயத்துக்கு பிரயாணம் பண்ணுறவங்க, படிக்கிறதுக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகிறவங்களுக்கு காசு தான் கரையும். இன்னும் சொல்ல போனால் போயிட்டு வந்த மாதிரி ஏன்டா போனோன்னு ஃபீல் பண்ண வைக்கும். ஏன்னா அங்கே ராகு ஒன்று அப்படி இருக்குது. ஓகே, இது ஒரு பாயிண்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ அன்ஃபேவராக என்ன இருக்குது அப்படின்றத மீனத்துக்கு பார்த்துடலாம். ஸ்டில் ஜென்ம சனி தலைக்கு மேலே உட்காந்துருக்காரு, ப்ரெஷர் கொடுக்குறாரு, ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு, ப்ரெஷர் கொடுக்குறாரு, ஒரு மாதிரி ஒரு ஆன்சைட்டி, சம்டைம்ஸ் டிப்ரெஸ்டு மூடு, சம்டைம்ஸ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸு, சம்டைம்ஸ் வந்து தேவையில்லாமல் லாங்கிங் ஃபார் சம் குட் ரிலேஷன்ஷிப், ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சலான ஒரு சூழ்நிலையை இது கொடுத்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் மீனத்துக்கு. அடுத்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செப்டம்பரில் 7th ஹவுஸில் இருந்து அப்படியே ஷிஃப்டாக 8th ஹவுஸுக்கு போயிடும். ஸோ மீனம்க்கு 8ல் வந்து செவ்வாய் வர நேரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நேரமா, ஒரு நல்ல காலமா, நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் பெருசாக ஒன்றும் நம்ம சொல்ல முடியல. அப்படி எல்லாமே நல்லது செய்யும். பொருளாதாரத்துக்கு ஓகே, குடும்பத்தை காப்பாற்றுறது ஓகே, பட் எல்லாமே கமிட்டடாக சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியல. கொஞ்சம் அது சரியாக இல்லை அப்படின்னு எடுத்துப்போம். அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து 7th ஹவுஸில் வந்துடும் மீனத்துக்கு. 7ல் சூரியன், ஃபர்ஸ்ட் ஹவுஸில் சனி. இப்போ சூரியன் பார்வை சனி மேலே விடும், சனி பார்வை சூரியன் மேலே விடும். அங்கே கூடவே புதன் வேறு இருப்பார் 7th ஹவுஸில். என்னதான் புதன் புத்தி கொடுத்தாலும் இந்த சூரியன் வந்து அவருடைய எதிர்குரல் சொல்கிறோம்ல, எதிர்ப்பு தடை, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க உங்களை எதிர்த்து அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து வீட்டில் போய் சொல்கிறீங்க, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன், நான் வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ண போகிறேன், நான் இந்த இடத்துல வேலைக்கு போக போகிறேன், நான் இந்த இடத்துல ட்ராவல் பண்ண போகிறேன், நான் இந்த காலேஜில் படிக்க போகிறேன், ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. பவர்ஃபுல்லான ஆள் யாராக இருப்பா? உங்களோட பெரியவங்க, அப்பா இருக்கார், இல்லைனா உங்கள் வீட்டில் பெரியவங்க வந்து உங்கள் தாத்தா தான் பெரியவர், இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரியப்பா தான் பெரியவர், அவர் தான் யாரோ ஒருத்தர் உங்களோட பவர்ஃபுல்லாக ஒரு ஆள் இருக்காங்க, அண்ணா தான் பெரியவர், அவர் வந்து ஸ்டாப், நீ சொல்லலாம் செய்ய முடியாது, உனக்கு ஒன்றும் ஒரு நாலேஜ் கிடையாது, நான் சொல்ல நீ செய் அப்படின்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த மீனத்துக்கு எதிர்ப்பு வருது, பவர்ஃபுல்லான ஒரு எதிர்ப்பு வருது. அதுதான் உங்களை அது மன உளைச்சலை கொடுத்து ஒரு மாதிரி யார்கிட்ட சொல்ல முடியாமல் அழ வைக்கும். அதுதான் இப்போ பண்ணுது. ஸோ நீங்கள் அது முன்னாடி தெரிஞ்சுக்கிறீங்க. நான் வந்து எல்லாமே அட்வான்ஸாக 15 days முன்னாடி வீடியோ கொடுத்துறேன். முன்னாடி தெரிஞ்சுக்கும் போது இப்படி தான் வரப்போது, ரிசல்ட் தெரிஞ்சு ட்ரை பண்ணதை பண்ணுங்கள், வரலையா ரைட்டு விடு, அடுத்த மாதம் மறுபடியும் ட்ரை பண்ணணும், விட்டுட வேண்டியது தான். அதை சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஸோ ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சு ஒரே காரணம்னா இதான் நடக்க போகுது, அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், அவ்வளோதான். அடுத்த விஷயம், மீனத்துக்கு வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஹெல்த்தில் ஏதாவது கன்சர்ன். எப்போவுமே சொல்கிறேன், ஜென்ம சனி என்றால் நம்ம வந்து ஒரு ரோட்டில் போகிறோம், திடீர்னு ஒரு 4 ரோடு பிரியுது, எந்த பக்கம் போகணும்னு நமக்கு தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. சப்போஸ் அந்த டைமில் ஜிபிஎஸ் வேலை செய்யலை, கால் பண்ணுறீங்க, யாருக்கு எங்கே போய் ரீச் பண்ணுவோம் அந்த பர்டிகுலர் நம்பருக்கு கால் பண்ணுறீங்க, காலை எடுக்கலை, இல்லை ஃபோனே போகலன்னு வச்சுப்போம். குத்து மதிப்பாக நீங்கள் ஒரு ரூட்டை பிடிக்கிறீங்க, இது இப்படி கிழக்கு, இது இப்படி மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு, நம்ம இப்படி போனால் தான் போக முடியும்னு சொல்லி குத்து மதிப்பாக ரூட்டை பிடிக்கிறீங்க. நீங்கள் போகிற பாதை வந்து இந்த ஜென்ம சனியில் இது என்ன பண்ண தெரியுமா, எது இருக்கையிலே ஒரு மட்டமான தவறான பாதை அதை கொண்டு போகும். இது வந்து ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதுதான் லைஃப்லனா என்னென்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க, அந்த முடிவு வந்து இந்த ஜென்ம சனி என்ன பண்ணோம், சரியான முடிவு ஒன்று இருக்கும், சுமாரான முடிவு ஒன்று இருக்கும், ஒரு ரொம்ப சராசரியான முடிவு ஒன்று இருக்கும், மோசமான முடிவு ஒன்று இருக்கும். இதை மோசமான முடிவு எடுக்கிறதுக்கு இது தள்ளும். அதுதான் சனியுடைய வேலை. அப்போது என்ன பண்ணலாம், முடிவு எடுக்கூடாது சொல்கிறீங்களா? இல்லை, முடிவு எடுக்கலாம். ஆனால் எந்த சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட நபருடைய எக்ஸ்பர்ட்ஸ் யார், எல்டர்ஸ் யார், பெரியவங்க யார் இருக்கா, அதில் வந்து ஒரு அனுபவஸ்தால் யார் இருக்கா, ஒரு வார்த்தை கேட்கலாம். ஏன்னா அந்த சமயத்தில் உங்கள் மூளை வேலை செய்யாது, அவங்களுடைய அனுபவ அறிவு உங்களை காப்பாற்றவும் கைட் பண்ணும். இதுதான் ஜென்ம சனி காலத்தில் நாம் சுயமாக ஒரு முடிவு எடுக்காமல், நம்ம எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும், நம்ம எவ்வளோதான் அறிவாளியாக இருந்தாலும், ஆற்றல் மிக்க மனிதராக இருந்தாலும், நமக்கு ஜென்ம சனி வந்திருக்கு, புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை. அதனால் தவறான முடிவு எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அனுபவஸ்தருடைய முடிவு எடுக்கலாம். நீங்கள் உடனே கேட்பீங்க, அனுபவசிக்க ஏழரை சனி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? அது ஒன்றும் பண்ண முடியாது. அனுபவசிக்க ஏழரை சனி இருக்கா இல்லையா நீங்கள் பார்த்து தான் கேட்கணும். இது நீங்கள் பார்த்து. ஸோ டோட்டலாக ஹெல்த் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் மீனம் என்னோடய லாஸ்ட் வேர்டு. ஜென்ம சனி, இந்த பக்கம் 4 குரு, அது பரவாயில்ல, சுக்கிரன் பரவாயில்ல, ராகு கேதுனால பரவாயில்ல, செவ்வாய் 8வது வீட்டில் வந்திருக்கு. அதனால் ஹெல்த்தில், சாப்பிட்றதுல, உடற்பயிற்சியில், வெளியே போகிறதுல, பயணம் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரா விழிப்புணர்வோடு செஞ்சிங்கன்னா நோய் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக அந்த மாதத்தை கடந்து வரலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். ஒரு டிரான்சிஷன் நடக்குது, அந்த டிரான்சிஷனை நான் ஃபுல்லாக அனலிசிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதோட பொது பலன் நான் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் எல்லா மாதமும் நான் சொல்கிறது தான். ராசி என்பது உங்களுடைய மனம், ராசி என்பது உங்களுக்கு எக்ஸிக்யூஷன், உங்கள் சூழ்நிலை, நீங்கள் எக்ஸிக்யூட் உங்கள் ஆக்ஷனில் நீங்கள் என்ன கொண்டு வரீங்க தான் ராசி. அதை முதல்ல பார்த்துருங்க. ஸோ என்ன நடக்க போகுது, எப்படி நடத்த போகிறோன்றதை புரிஞ்சுங்க.
லக்னம் என்பது உங்களுடைய விதி. அந்த லக்னத்துக்கு தான் தசா புக்தி என்ன, யோக தசையா, பாவ தசையா, மத்திம தசையா, உங்கள் பர்த் சார்ட் எப்படி இருக்கு, உங்கள் பர்த் சார்ட் முதல்ல என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கு, எந்த பிளானட் பர்டிகுலராக நமக்கு நெகட்டிவாகவே வேலை செய்யுது, எந்த பிளானட் பர்டிகுலர் நமக்கு பாசிட்டிவாகவே வேலை செய்யுது. அப்போ நெகட்டிவாக வேலை செய்கிற பிளானட் எந்த ரூபத்தில் வேலை செய்யுது, எமோஷனில் வேலை செய்யுதா, ஆக்ஷனில் வேலை செய்யுதா, இல்லை தாட் ப்ராசஸில் கொடுக்குதா, இல்லை திங்கிங் சரியாக வரலையா, இல்லை ஐடியா சரியாக வரலையா, இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சரியாக அமையலையா, இல்லை நம்ம போடுற ரூட்டே பிளானே தப்பாக இருக்கா, அதெல்லாம் தான் அந்த லக்னத்துலேருந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணால் தான் புரியும். ஸோ அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் ஒரு இதாக பாருங்கள் நான் சொல்கிறேன். அந்த ஜனன ஜாதகம் என்பது வந்து உங்களுடைய நீங்கள் சொல்கிறாங்க ஹாரோஸ்கோப்பில் வந்து 30 வயசுக்கு மேலே பலிக்காதுன்றாங்க, 40 வயசுக்கு மேலே பலிக்கும். ஹாரோஸ்கோப் கடைசி மூச்சு இறுதி நாள் வரைக்கும் கூட ஒட்டிட்டு தான் இருக்கும். ஹாரோஸ்கோப் வந்து தனியாக நீங்கள் தனி கிடையாது. நீங்கள் பூமியில் வந்து பிறக்கும் பொழுதே உங்களை சுற்றி இருக்க கோள்களுடைய எனர்ஜியை வந்து உங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுடைய பிராண சக்தினா உங்கள் மூச்சு காற்று எப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துலேருந்து சுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து இந்த கோள்கள்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணி எடுத்துரும். அதாவது எங்கெங்கே இருக்கோ அதோடைய விதிப்படி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அறிவை கொடுக்குறது அறிவை கொடுக்கும், திறமையை கொடுக்குறது திறமையை கொடுக்கும், ஆயில கொடுக்குறது ஆயில கொடுத்துரும். குழந்தை பாக்கியம், மனைவி, அப்பா, அம்மா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 100 கான்டாக்ட் இருந்தால் உங்கள் மொபைல்லேருந்து 100 பேரையும் செக் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாமே ஃபில் ஆகிருக்காது. அதுதான் ஏன் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஒன்று ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்காது. ஏன் அங்கே ஒரு காரணம் இருக்குது, அதுதான் ஹாரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கேல்குலேஷனாக ஒரு ரிசர்ச்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க புரியும். ஸோ www.lifehoroscope.in இதில் வந்து முதல்ல ஹாரோஸ்கோப் சர்வீஸே வந்து உங்களுக்கு ஒன்று ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலுமே அந்த ஹாரோஸ்கோப் எடுத்து முதல்ல ஒரு டீட்டெயில் சார்ட், ராசி சக்கரம் என்ன சொல்லுது, என்ன யோகம் இருக்குது, என்ன கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு, எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக, அதை முதல்ல பிரித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் இது சேஞ்ச் ஆகுமான்ற ரெமெடி சைடில் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒன்று பலிக்கும், எல்லாருக்கும் எல்லாமே மேட்ச் ஆகாது. இப்போ ஒரே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் போட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து ரெக்கமெண்டட் ஜெம்ஸ்டோன் என்னவாது சொல்ல மாட்டிங்களா, அது கூட நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை கொடுக்க சொல்லி கேட்டீங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணேன், கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை கொடுத்து ட்ரை பண்ணேன். நிறைய வியூவர்ஸ் இல்லாதனால அது வந்து எங்களுக்கு மறுபடியும் அந்த கமெண்ட் செக்ஷன்லேருந்து எடுத்து கொடுக்கல. பட் ட்ரை பண்ணுறோம், மறுபடியும் நாங்கள் அதை பிளான் பண்ணியிருக்கோம், அதையும் பண்ணுறேன். இப்போ அதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸாக ஆட் பண்ணோம். ஸோ யூஸ் பண்ணிக்க, என்னென்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் சர்வீஸ். அதை தவிர வாஸ்து வீடு நீங்கள் வந்து உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் வீடு வாங்கும் போது, வீடு கட்டும் போது, ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்கு நீங்கள் போனாலும் கூட சரி, ஒரு வாசல் நல்லா இருக்கா, உங்களுக்கு அது ஃபேவராக இருக்கா, அதை செக் பண்ணி போய் பாருங்கள். அது ஒரு சேஞ்ச் கொடுக்கும். மாற்றம் நீங்கள் லைஃப்பில் செஞ்சீங்கன்னா அது மாற்றத்தை உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக கொண்டு வரும். ஒரு வீட்டோட நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலர் கார் நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலர் கார் கலர் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு ஒரு டைரக்ஷன், நீங்கள் ஃபேஸ் பண்ண டைரக்ஷன் வேலை செய்யும். என்னென்னமோ இருக்குது. அது உங்களுக்கு எது பொருள் நீங்கள் முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு தான் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் அது ரிலேட்டாக நான் நிறைய பண்ணியிருக்கேன். வாஸ்து பற்றி பண்ணியிருக்கேன், நியூமராலஜி பற்றி பண்ணியிருக்கேன், ஜெமாலஜி பற்றி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து மினிமம் 15 to 20 minutes நான் பண்ணியிருக்கேன். அந்த நட்சத்திரம் பற்றி டீட்டெயில் ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு ஓவரால் வியூ. முதல்ல நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்குறீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் ஒரு நட்சத்திரத்துக்கு உங்கள் வாழ்க்கை பலன் அப்படிங்கிறது எப்படி போகும். அது ஏன் அதை நான் நட்சத்திரத்தை சொல்கிறேன்னா, நட்சத்திரம் தான் வந்து என்ன தசா நடக்கும், எந்த வயசில் அந்த தசா சேஞ்ச் ஆகும், அந்த வயசுலேருந்து என்ன மாதிரி பலனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய அந்த யங் ஏஜில் வந்து நீங்கள் என்ன மாதிரி லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, 20s to 30s என்ன, 30s to 40s என்ன, 40s to 50s என்ன அப்படிங்கிறத பிரேக் பண்ணி கொடுத்துருக்கு. அது டீட்டெயிலாக பார்க்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அஸ்ட்ராலஜி இஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். கட்டுறது கைமண் அளவு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன்னா நம்ம வந்து தினம் எனக்கே ஏதாவது ஒன்று அப்கிரேட் ஆகும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். நம்மளால் வந்து அதை வந்து அந்த விதியை வந்து நம்ம மாற்றுற சக்தி நம்மகிட்ட இருக்காது. அதை புரிஞ்சிக்கிற சக்தி நமக்கு வரும். அஸ்ட்ராலஜியை படிக்கிறவங்களுக்கு விதியை மாற்றுற சக்தி கிடையாது. என்னால் யார் வாழ்க்கையும் மாற்ற முடியாது. ஆனால் அதை புரிஞ்சிக்கிற சக்தி வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும். அதை வந்து வழி சொல்ல முடியும். இந்த இடத்துல இது எப்படி இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது எப்படி. ஏன்னா வாழ்க்கையே வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி, ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்கும், ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும் லைஃபே. எப்போ என்ன நடக்கணும் நம்மளால் வந்து யாருமே யோசிக்க முடியாது. திடீர்னு ஒரு மாற்றம் நீங்கள் பின்னாடி, நீங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 வயசில் இருக்கீங்களா, 20 வயசில் இருக்கீங்களா, 40 இருக்கீங்க, 50 இருக்குது, நீங்கள் பின்னோக்கி பாருங்கள், வாழ்க்கை திடீர் மாற்றங்கள் நிறைய லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது தெரிஞ்சிருக்கும் இருக்காது, அதை நீங்கள் தடுத்திருக்கவும் முடியாது, அது தடுத்து தான் நம்ம அதை நிறுத்திருக்க முடியாது. அந்த மாதிரி தான் லைஃப் ட்ராவல். ஸோ இந்த பயணம் என்பது, ஒரு வாழ்க்கையுடைய பயணம் என்பதில் நாம் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி நம்ம அணுகுமுறை செய்யணும், எப்படி சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலான்றது தான் பாயிண்ட். ஸோ இதை புரிஞ்சுங்க. அஸ்ட்ராலஜி வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். ஹாரோஸ்கோப், லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு வந்து பகிர்ந்துங்க. நான் வந்து ரொம்ப ஜென்யூனாக, நான் ரொம்ப போல்டாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப ஜென்யூனாக, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக
எந்த ப்ரிடிக்ஷனையும் ஒளிவு மறைவு இல்லாமல் அதில் நெகட்டிவ் சொல்லணுன்ற எனக்கு இன்டென்ஷனே கிடையாது. என்னதான் அது வந்து மைனஸாக இருந்தாலுமே மோட்டிவேட் பண்ணி பாசிட்டிவாக சொல்ல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணுற வீடியோஸ், நம்ம பண்ணுற ஒரு சேவை எல்லாருக்கும் பயனாக இருக்கணுன்றது தான் என்னுடைய முதல் நோக்கம். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவையை தொடர்ந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய ஆதரவோடு. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.